அத்தியாயம் 1. சில அத்தியாயங்களுக்கு பிறகு துர்மரணத்தை சந்திக்கப் போகிற ரத்ன பூபதி தற்போது கண்ணாடி பார்த்தபடி பல் விளக்கிக் கொண்டிருக்க பாத்ரூமிலும் சங்கீதம் கசிந்து கொண்டிருந்தது. ரத்ன பூபதிக்கு வயது அரை சதம். அந்த உண்மையை அவர் ஏற்பதாக இல்லை. தினம் கண்ணாடி பார்த்து நரைமுடி தேடி டை அடிக்கிறார். கல்லூரி பையன் போல கலர் கலராக சட்டையும் டிசைனாக ஷூவும் அணிகிறார். ரத்ன பூபதி அத்தனை பெரிய சொந்த பங்களாவில் ஒற்றை ஆளாக வசிக்கிறார். லேட் பாக்கியலட்சுமியின் படம் பூஜை அறையில் மாட்டி பிரேமில் சீரியல் பல்பு போட்டு 24 மணி நேரமும் எரிய விட்டிருக்கிறார். 10 வருடங்களுக்கு முன்பு இறந்த மனைவிக்கு வெளிச்சமான அஞ்சலி. ரத்ன பூபதிக்கு ஏற்றுமதி வியாபாரம். ரெடிமேட் ஆடைகள் தயாரித்து சகல நாடுகளுக்கும் அனுப்புகிறார். 200க்கும் மேலான நவீன தையல் இயந்திரங்களை கொண்ட தொழிற்சாலை ராயபுரத்தில், நிர்வாக அலுவலகம் பாரிஸ் கார்னரில், வீடு என்று அடக்கமாக குறிப்பிடும் பங்களா பெசன் நகரில். ரத்ன பூபதிக்கு அருவி போல கொட்டுகிற பணத்தை என்ன செய்வதென்று தெரியவில்லை. வகைக்கு ஒரு கார் வாங்கியாயிற்று. சாலிகிராமத்தில் ஒரு பங்களா கட்டியாயிற்று. ஸ்டெப்னியாக ஊட்டி, கொடைக்கானல், குற்றாலம், பெங்களூர் என்று எல்லா சுற்றுலா தலங்களிலும் ரெஸ்ட் ஹவுஸ் வாங்கியாயிற்று. ரத்ன பூபதிக்கு செக் புத்தகத்தில் கையெழுத்து போடுவதை தவிர தன் அலுவலகத்தில் வேறு வேலை இல்லை. அதான் வேலையே இல்லையே என்று நகரத்தின் முக்கிய கிளப்புகளில் மெம்பராகி சீட்டு விளையாடி தினம் தோற்கிறார். ஆனாலும் பணம் கரைவதாக இல்லை. எங்கெங்கே குதிரை பந்தயம் நடக்கிறதோ அங்கெல்லாம் ஆஜராகி லட்சமாக கழுதைகளாக தேர்ந்தெடுத்து கட்டுகிறார். தினம் வெளிநாட்டு விஸ்கி குடித்து பார்க்கிறார். ஒரு இரவுக்கு 20,000 30,000 என்று கட்டணம் வசூலிக்கும் உயர்ந்த ஜாதி விலை மாதுகளாக ஏற்பாடு செய்து கொண்டு ஊர் சுற்றுகிறார். என்ன செய்தாலும் அவருடைய சொத்துக்களை எதுவும் செய்ய முடியவில்லை. மேஜிக் காட்டுபவன் வாயிலிருந்து வந்து கொண்டே இருக்கும் கலர் காகிதம் போல அது பாட்டிற்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நிற்க அவர் வாய் கொப்புளித்து பிரஷ் கழுவி மாட்டிவிட்டு அறைக்குள் வந்துவிட்டார். ரத்ன பூபதி சராசரிக்கும் சற்று குறைவான உயரம். காம்பஸ் உபயோகித்து பிரம்மா உருவாக்கிய வட்ட முகம். முரமாய் பெரிய காதுகள், அதன் மடல்களிலும் முடி, சற்றே உள்வாங்கிய கண்கள், சிகரெட்டில் கருத்த கீழுதடு, கொஞ்சமாக பணத்தொந்தி, கழுத்தில் குட்டி பாம்பு போல தடியான தங்கச் சங்கிலி, விரல்களில் நவரத்தின மோதிரம், 16 கற்கள் வைத்த வைர மோதிரம், பவள மோதிரம், யானை முடி வைத்த மோதிரம், 6 என்ற இன்சியலோடு பிரேஸ்லெட். ரத்ன பூபதியை தனியாக மடக்கி கொள்ளையடித்தாலே சில லட்சங்களை அந்த நகைகளின் மூலம் சம்பாதிக்கலாம். கதவு தட்டிவிட்டு காஃபி வந்தது. வாங்கி பருகினார். நாற்காலியில் அமர வந்தவன் அவரின் கால்களை துடைத்துவிட்டு வெள்ளை கேன்வாஸ் ஷூவை சாக்ஸ் போட்ட பின் அணிவித்து வண்ணத்து பூச்சி போல லேஸ்களை முடிச்சு போட்டான். வார்ட்ரோப்பில் இருந்து வெள்ளை பனியனை அவரே எடுத்து அணிந்து கொண்டார். ஒரு சிகரெட் எடுத்து உதட்டில் வைக்க வேலைக்காரன் பவ்யமாக அதை பற்ற வைத்தான். ஐயா, டிஃபன் என்ன செய்யட்டும் என்றான் ரொம்ப ஜாக்கிரதையாக, ஏதோ கேட்கக்கூடாததை கேட்பது போல. பூரியும் மசால் தோசையும் செய். மேஜை மேல் இருந்த சின்ன ட்ரேயில் கிடந்த கார் சாவிகளில் ஒரு வினாடி யோசித்து மாருதியின் சாவியை எடுத்துக்கொண்டார். பங்களாவின் போர்ட்டிகோவில் அவர் எதை தேர்வு செய்வார் என்று தெரியாததால் 4 கார்களும் பளபளவென்று தயாராக நின்றன. கோல்ட் கிரவுண்டு போல பெரிய புல்வெளியில் ஜெர்மன் கிராஸ் சுத்தமான நல்ல தண்ணீரில் குளித்து கொண்டிருந்தன. மாருதி காரை ஸ்டார்ட் செய்ததும் தொலைதூரத்தில் வாட்ச்மேன் இரட்டை இரும்பு கதவுகளை விரிய திறந்து வைத்தான். ரத்ன பூபதி அவனுடைய முறுக்கேறின சல்யூட்டை பார்வையால் கூட அங்கீகரிக்காமல் கடந்து சாலையில் கலந்தார். காரின் டேப்பில் கேசட் போட சென்றபோது சீட்டில் காய்ந்து போன மல்லிகை பூவை பார்த்தார் ரத்ன பூபதி. சிரித்து கொண்டார். ஷீபா சுவாரஸ்யமான பெண். நேற்று எனக்காகவே பெங்களூரில் இருந்து பறந்து வந்து சாலிகிராமம் பங்களாவில் விருந்து கொடுத்துவிட்டு பறந்து சென்று விட்டாள். பிஸியான மாடல் அழகி. திருமணமானவள் என்பது விசேஷம். அவளிடம் அவள் உடம்பை விட இனிமையானது பேச்சு. நேற்று இதே காரில் விமான நிலையத்திற்கு அவளை கொண்டு சென்று விடப்போன போது திடீரென்று சொன்னாள், நீங்க தப்பு பண்றீங்க பூபதி சார். அஃப்கோர்ஸ் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சாச்சு. அதில்ல, உங்ககிட்ட வசதி இருக்கு, தெம்பு இருக்கு, ரசனை இருக்கு, மன்மதன் துணை இருக்கு, விளையாடுறீங்க. நான் இதை பற்றி சொல்லலை. பின்ன இறந்து போன உங்கள் முதல் மனைவி மூலமா உங்களுக்கு ஏன் குழந்தைங்க இல்லை? கல்யாணமான புதுசில் உடனே அவள் கர்ப்பமாயிட்டா. ஹனிமூனை சரியாக அனுபவிக்கிறதுக்குள்ளேயே அவளை அம்மாவை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை, அவளுக்கும் இஷ்டம் இல்லை. 2 வருஷம் கழித்து பெற்றுக்கலாம்னு நினச்சோம். அதனால் அந்த கர்ப்பத்தை கலைச்சோம். அதனால தானோ என்னவோ அதுக்கப்புறம் நாங்கள் வேணும்னு நினச்சப்ப குழந்தை உருவாகலை. அவளுக்கு அதுவே மனசில் ஒரு பெரிய இடியாக இறங்கிடுச்சு. ரைட்டு, நீங்கள் ஏன் 2ஆம் கல்யாணம் செஞ்சுக்கல? பாக்கியலட்சுமியை நான் உருகி நேசித்தேன். அவளோட ஸ்தானத்தில் வேற ஒருத்தியை உட்கார வைக்க மனசு இடம் கொடுக்கல. இதைத்தான் நீங்கள் தப்பு செய்கிறீங்கன்னு சொன்னேன்.
இப்போ உங்களுக்கு வயசு என்ன? 49. சுமாராக எவ்வளவு சொத்து தேரும் உங்களுக்கு? இன்னைய தேதிக்கு கணக்கெடுக்க ஆரம்பிச்சா கணக்கெடுத்து முடியறதுக்குள்ள சில லட்சங்கள் அதிகமாகிருக்கும். சுமாராக சொல்லணும்னா 5 கோடி தாண்டும். ரைட்டு. உங்களோட கூட பிறந்தவங்க யாராச்சும் உண்டா? யாரும் இல்லை. இதை பாரு, சுற்றி வளைக்காம நேராவா. உங்களுக்கு வம்சத்துக்கு ஒரு வாரிசு வேணும்னு கூட நினைப்பு இல்லாமல் இருக்கலாம். அட்லீஸ்ட் உங்கள் சொத்துகளுக்காவது ஒரு வாரிசு வேணாமா? இதை பற்றி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அதுக்காக என்ன பண்ண சொல்கிற? சிம்பிள், 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கங்களேன். 49 வயசுலையா? 70 வயசு தாத்தா ஒருத்தர் 6வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ராஜஸ்தானில். என் மனசுக்கு நெருடலாக இருக்கு ஷீபா. என் மனைவிக்கு செய்கிற துரோகமாக நினைக்கிறேன். ஷீபா கலகலவென்று சிரித்து, தினம் பெங்களூர்லேருந்தும் பம்பாயிலேருந்தும் எங்களை மாதிரி பொண்ணுங்களை வரவழைச்சு உல்லாசமாக இருக்கீங்களே, அது உங்கள் ஒய்ஃபுக்கு செய்கிற அஞ்சலியா? இல்லை அவங்க அப்படி வரம் வாங்கிட்டு போனாங்களா? சாட்டையால் அடித்தது போல் உணர்ந்தார் ரத்ன பூபதி. இது இது வார்த்தை கிடைக்காமல் திணறினார். உங்களை புண்படுத்தி இருந்தா சாரி. உங்களுக்கு பிடிச்சா உங்கள் ரசனையோட ஒத்துப்போற ஒரு அழகான பொண்ணை 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக குடித்தனம் நடத்தினா உங்கள் உடம்பும் கெடாமல் இருக்குமில்ல. சாத்தான் வேதம் ஓதுதேன்னு பார்க்காதீங்க. பட்டவங்களுக்கு தான் பக்குவம் அதிகமாக இருக்கும். உங்களை நான் வெறும் கஸ்டமராக நினச்சிருந்தா இப்படியெல்லாம் அதிக பிரசங்கித்தனமாக பேச மாட்டேன். நமக்கென்னு இருந்திருப்பேன். மோர் தென் தட், உங்களை ஒரு நண்பராக நினைக்கிறேன். அதனால் என் மனசில் பட்டதை சொன்னேன். உங்கள் அந்தரங்கத்தில் தலையிட்டதா நினச்சா சாரி. இல்லை ஷீபா, உன்னை தப்பாக நினைக்கல. உன்னோட அக்கறையை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நீ சொல்கிற மாதிரி ஒரு ஏக்கமும் ஒரு குழப்பமும் கொஞ்ச நாளாக எனக்குள்ளேயே ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கு. நீ சொன்னதெல்லாம் நான் ஒரு முடிவுக்கு வர உதவும். தேங்க்யூ ஃப்ரெண்ட் என்று அவள் கன்னத்தில் தட்டினார். காய்ந்த மல்லிகை பூவை பார்த்ததும் நேற்று அவளோடு நடத்திய உரையாடல்கள் யாவும் நினைவுக்கு வர ரத்னபூபதி லேசாக தலையை அசைத்து கொண்டு காரை ஓட்டியபடியே சாதுரியமாக ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டார். ஷீபா சொன்னதில் தப்பெதுவும் இல்லை. என் சொத்துக்களுக்கு ஒரு வாரிசு வேண்டும். என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேண்டும். 49 என்பது வெறும் எண்கள். மனதில் ஐ எம் யங், உடம்பில் ஐ எம் எனர்ஜெட்டிக். ஏன் நான் இன்னொரு திருமணம் செய்யக்கூடாது? சிந்தனையோடு காரை சாந்தோம் கடற்கரையில் உள்சாலையில் திருப்பி ஒரே ஒரு வினாடி தாமதமாக பிரேக் பிடித்ததில் முன்னால் நிறுத்தப்பட்டிருந்த அந்த கைனட்டிக் ஹோண்டா ஸ்கூட்டரின் மேல் மோதிவிட்டார். அது கீழே சாய்ந்து அங்கங்கே காயம்பட்டு நசுங்கியதும் சற்று தள்ளி உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த அனுப்பமா பதறி ஓடி வந்து நின்று இடுப்பில் கைகளை வைத்துக்கொண்டு காரில் இருந்து இறங்கிய ரத்ன பூபதியை முறைத்தாள். ஐ எம் சாரி மேடம் என்று குரல் சொல்ல, வாவ், இந்த பெண் எவ்வளவு அழகாக இருக்கிறாள் என்று அவரின் மனக்குரல் சொன்னது. அத்தியாயம் 2. அனுப்பமாவை பார்க்கிற எந்த ஆணுக்கும் வினாடி நேரமாவது சைத்தான் தலை நீட்டி மறையும். உமிழ்நீர் உற்பத்தி அதிகமாகும். 93 ஸ்டைலில் சொல்வதென்றால் புத்தனும் ஜொல்லனாவான். போதாதா? அங்கம் அங்கமாக வர்ணிக்க வேண்டுமா? ஷார்ட்ஸ் டிஷர்ட் அணிந்து குதிரை டெயில் தலையில் ஆட முகமெல்லாம் ஸ்ப்ரே செய்தது போல வியர்வை மினி முத்துக்களுடன் நின்ற அவள், என்ன சார் இது, இப்படி நிறுத்தி வச்சிருக்கிற வண்டியில வந்து மோதுறீங்களே என்றாள். ரத்ன பூபதி கவிழ்ந்திருந்த அவள் ஸ்கூட்டரை நிமிர்த்தி ஸ்டாண்டு போட்டுவிட்டு, சாரி சாரி, தப்புதான், சத்தம் போட வேணாம் மேடம், என் செலவில் ரிப்பேர் பண்ணித்தரேன். என்ன பார்ட்டு போயிருந்தாலும் புதுசாக மாற்றி தரேன். எப்போ? சாவி கொடுங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க. ரிப்பேர் முடிச்சு உங்கள் வீட்டில் கொண்டு வந்து கொடுக்க நான் ஏற்பாடு பண்ணுறேன். என்னை நம்புங்க, நான் ரத்ன பூபதி, பிஸ்னஸ் மேன். தன் தங்க நிற விசிட்டிங் கார்டை எடுத்து தந்தார். வாங்கிய அவள் அதில் பெயர் படித்தாள். சின்ன புத்தகம் போல இருந்த அந்த அட்டையை பிரிக்க உள்ளே இருந்து எலக்ட்ரானிக் இசை ஒலித்தது. பிரமிப்புடன் நிமிர்ந்து அவரை பார்த்தாள். வண்டியை பார்த்தாள். என்னதான் ரிப்பேர் செஞ்சாலும் நீங்க இப்படி வந்து மோதி தள்ளினது நியாயமா சார்? அதான் சாரி சொல்லிட்டேனே, வேற என்ன செய்ய முடியும்? நான் எப்படி வீட்டுக்கு போறது? கமான், நான் டிராப் பண்றேன். சற்றே தயங்கி விட்டு தலையசைத்தாள். மாருதியில் பின் சீட்டில் ஏறிக்கொண்டாள். ரத்ன பூபதி அமர்ந்து ஸ்டார்ட் செய்தார். எங்கே போகணும்? மகாலிங்கபுரம். உன் பேர் என்ன? அனுப்பமா. படிக்கிறியா? காலேஜ் முடிச்சு 4 வருஷமாச்சு. ஒர்க்கிங்? அண்ணனுக்கு உதவியா இருக்கேன். ஷேர் மார்க்கெட்டில் சப் புரோக்கர். எங்கள் வீட்டிலே மாடியில் ஆஃபீஸ். மெட்ராஸ் நேட்டிவா? இல்லை, நேட்டிவ் கேரளா. மெட்ராஸ் வந்து 6 மாதம்தான் ஆச்சு. நினச்சேன், முகத்தை பார்த்ததுமே நிச்சயமாக நீ கேரளா பொண்ணாதான் இருக்கணும்னு பட்டுச்சு. உங்கள் வீட்டில் யார் யார் இருக்கா? நானும் அண்ணன் அபிஷேக்கும் தான். அப்பா அம்மா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் பண்ணிப்பேன்னு இருக்காரு. எதுக்கு சார் இவ்வளோ விவரமாக கேட்குறீங்க? சும்மா தான் கேட்டேன் என்றார். ரியர்வியூ மிரரை லேசாக அட்ஜஸ்ட் செய்து வைத்து அதில் அடிக்கடி அவளை பார்த்தபடி காரை ஓட்டினார். வழியில் ஒரு டெலிஃபோன் பூத் பார்த்ததும் நிறுத்தினார். இறங்கி சென்று தன் வீட்டிற்கு ஃபோன் செய்தார். நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், குறிச்சிக்கோ என்று ஸ்கூட்டரின் எண் சொல்லி, சாந்தோம் பீச்சில் உள் ரோடில் நீல கலர் கைனட்டிக் ஹோண்டா நிற்கும். இந்த நம்பரோட டிரைவர் சிவாவை உடனே நம்ம வேன் எடுத்துக்கிட்டு அங்கே வர சொல்லு.
வண்டியை பூட்டி சாவி என்கிட்ட இருக்கு. வண்டியை அப்படியே தூக்கி வேனில் வச்சுக்கிட்டு சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போக சொல்லு. டிங்கரிங் வேலை இருக்கு, சில பார்ட்ஸ் மாற்ற வேண்டியிருக்கலாம். கிட்ட இருந்து பார்க்க சொல்லு. வண்டி சாவியை நான் வீட்டுக்கு வந்ததும் கொண்டு போய் சர்வீஸ் சென்டரில் கொடுக்கலாம். வண்டியை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ண சொல்லு. புரிஞ்சுதா? மீண்டும் காருக்கு வந்து உன் ஸ்கூட்டரை எடுத்துகிட்டு போக ஏற்பாடு செஞ்சிட்டேன் என்றார். மகாலிங்கபுரம் வந்து ரெயின்போ அப்பார்ட்மெண்ட்ஸ் அருகில் நிறுத்த சொன்னாள். இறங்கினாள். தேங்க்ஸ் சார், உள்ளே வாங்க. வீட்டு அட்ரஸை சரியாக பேப்பரில் எழுதி தரேன் என்றாள். வீட்டின் அழைப்பு மணியை தட்டியதும் கையில் ஷேவிங் செட்டுடன் முகத்தில் ஒரு பக்கம் சோப்பு நுரையுடன் கதவை திறந்தான் அபிஷேக். அண்ணா, இவர் மிஸ்டர் ரத்னபூபதி. ஷேவிங் செட்டை வலது கையில் இருந்து இடது கைக்கு மாற்றிக்கொண்டு கை குலுக்கினான். இவர்தான் எங்கள் அண்ணன் அபிஷேக். இவர் என் ஸ்கூட்டரை இடித்து தள்ளிட்டாரு. 10 தடவை மன்னிப்பு கேட்டுட்டாரு. ரிப்பேர் பண்ணி வீட்டில் கொண்டாந்து வண்டியை விடுறேன்னு பொறுப்பு எடுத்துக்கிட்டாரு. என்னை ட்ராப் பண்ணுறதுக்காக வந்தார். உட்காரிங்களா சார்? 2 மினிட்ஸில் ஷேவிங் முடிச்சுட்டு வந்து பேசட்டுமா? இல்லை, நான் புறப்படுறேன். அட்ரஸ் எழுதித்தாம்மா. அனுப்பம்மா எழுதி கொடுத்தாள். ரத்னபூபதி புறப்பட்டார். மாலை 5 மணிக்கு தன் அலுவலகத்தில் இருந்து வீட்டிற்கு திரும்பிய ரத்னபூபதி ரிப்பேர் சரி செய்யப்பட்டு போர்டிகோவில் நின்ற அனுப்பம்மாவின் ஸ்கூட்டரை பார்த்தார். அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நான் கொண்டு போய் ஒப்படைச்சிடுறேன் என்றான் டிரைவர் சிவா. நான் கொடுத்துக்கிறேன் என்று அறைக்கு வந்தார். வண்டியை அவளிடம் திரும்ப ஒப்படைக்கும் போது மறுபடி அவளை சந்திக்கலாம் என்கிற எதிர்பார்ப்பில் ஒரு சுவாரஸ்யத்தை உணர்ந்தார். எவ்வளவு அழகாக இருக்கிறாள்! ரத்னபூபதி ஷவரில் குளித்தார். தேர்ந்தெடுத்து உடை அணிந்தார். சென்ட் போட்டுக்கொண்டார். புறப்பட்டார். கைநட்டிக் ஹோண்டாவை அவரே ஸ்டார்ட் செய்து புறப்பட வேலைக்காரர்களும் டிரைவர்களும் வினோதமாக பார்த்து கொண்டு நின்றார்கள். அனுப்பம்மாவின் வீட்டுக்கு வந்து வண்டியை நிறுத்தினார். அழைப்பு மணியை அழுத்தினார். கதவு திறந்த அனுப்பம்மா ஒரு கேஷுவல் நைட்டியில் இருந்தாள். குட் ஈவினிங், உன் வண்டி ரெடிம்மா, கரெக்டாயிடுச்சான்னு பார்த்துக்கோ என்று வண்டியின் சாவியை நீட்டினார். வாங்கி கொண்டு வாசலுக்கு வந்து பார்த்துவிட்டு, நசுங்கின சுவடு கூட தெரியலையே, நல்லா வேலை பார்த்துருக்காங்க. உள்ளே வாங்க சார். காலையில் கூட ஒரு கப்பு காஃபி கொடுக்காம அனுப்பிட்டேன். எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் நீங்கன்னு அப்புறம் அண்ணன் உங்கள் கார்டு பார்த்துட்டு விவரமாக சொன்னார். வண்டியை ஒப்படைக்கிறதுக்கு நீங்களே வந்திருக்கணுமா என்றால் உள்ளே நடந்தபடி. அவளை தொடர்ந்து உள்ளே வந்த ரத்னபூபதி, வண்டியை சரி செஞ்சிட்டாலும் கவனக்குறைவாக இடித்ததுக்கு ஒரு சின்ன தண்டனையாக நானே எடுத்துக்கிட்டு வந்து தரணும்னு தோணுச்சு என்றபடி சோஃபாவில் அமர்ந்தார். எதுக்கு சார் தண்டனைன்னெல்லாம் சொல்கிறீங்க? ஆள் மேலேயே ஏற்றிட்டு காரை நிறுத்தி கூட பார்க்காம எத்தனை அரக்க மனசுக்காரங்க போயிடுறானுங்க. ஒரு நிமிஷம், காஃபி எடுத்துகிட்டு வரேன். காஃபி சாப்பிடுவீங்க இல்லையா? எதுவுமே தள்ளுபடி இல்லை என்றவர் நடந்து சென்ற அவள் பின்னழகை ரசித்தார். அலையலையாக முதுகு முழுக்க அவிழ்த்து தவழ விடப்பட்டிருந்த அவளின் கூந்தலை ரசித்தார். சில நிமிடங்களில் அவள் 2 கப்புகளில் சூடான காஃபியோடு வந்து அவருக்கு எதிரில் அமர்ந்து கொண்டு ஒன்றை நீட்டினாள். பெற்றுக்கொண்டு அவளையும் பருகினார். மெல்லிய நைட்டி என்பதால் எலுமிச்சை நிறம் பளிரடித்தது. கழுத்தருகில் ஒரு டைமண்ட் கட்டிங் இருந்தது. அண்ணன் இல்லையா? வெளியில் போயிருக்காரு. நானே வண்டி எடுத்துட்டு வந்ததில் இன்னொரு உள்நோக்கமும் இருந்தது அனுப்பமா. என்ன அது? வெளியில் இப்போதைக்கு சொல்ல முடியாதது என்று சிரித்தார். குடித்து முடித்து கப்பை வைத்தார். எழுந்து கொண்டார். நான் புறப்படட்டுமா? எப்படி திரும்பி போவீங்க சார்? ஆட்டோ இல்லைன்னா டாக்ஸி. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்களா? நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து உங்களை ட்ராப் பண்ணுறேன். வி ஹாவ் எ ஃபியட். எங்கள் வீட்டு வாசலில் நிறுத்துறதுக்கு இடம் இல்லாமல் பக்கத்து வீட்டில் நிறுத்தி வச்சுருக்கோம். எதுக்கு சிரமம்? நான் போய்க்கிறேன். இல்லை, அது மரியாதை இல்லை. எனக்கு வேலை எதுவும் இல்லை. சும்மா டிவி பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். இருங்க, வந்துட்டேன் என்று அருகில் இருந்த அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள். ஒரு அட்டகாசமான சுடிதார் அணிந்து வெளிப்பட்டாள். காரை பக்கத்து வீட்டிலிருந்து எடுத்து வந்து பிரேக் அடித்ததும் ரத்னபூபதி முன்கதவு திறந்து அமர்ந்து கொண்டார். மிக லாவகமாக காரை கையாண்டாள். ஒரு விஷயம் சொல்லாமல் இருக்க முடியல அனுப்பமா. சொல்லுங்க சார். யூ லுக் வெரி நைஸ். பிளசன்ட் ஃபேஸ். ஓ, தேங்க்யூ என்று ஒரு கையால் தன் முகத்தில் விழுந்த கூந்தல் கற்றையை விளக்கினாள். உனக்கு என்ன பொழுதுபோக்கு? மியூசிக். என் வீட்டில் 1000க்கும் மேலே கேசட்ஸ் வச்சுருக்கேன். கிளாசிக்கலும் பிடிக்கும், வெஸ்டர்னும் பிடிக்கும், அஃப்கோர்ஸ் கமர்ஷியலும் பிடிக்கும். எனக்கு கூட அப்படித்தான். நான் வீட்டில் இருக்கிறப்பவும் சரி, காரில் போகிறப்பவும் சரி, ஆஃபீஸில் இருக்கிறப்பவும் சரி, பின்னணியில் லைட்டாக மியூசிக் இருக்கணும். பட் ஐ எம் செலக்டிவ். உங்கள் வயசில் நானும் செலக்டிவ் ஆகிடுவேன். உங்கள் வைஃப் ரசனை எப்படி? அவங்களுக்கும் மியூசிக் பிடிக்குமா? ஷீ இஸ் நோ மோர். இறந்து 10 வருஷமாச்சு. சாரி, குழந்தைங்க? இல்லை, எனக்கு குழந்தைங்க கிடையாது. உங்கள் வீட்டில் யார் யார் இருக்காங்க? நானும் மிஸ்டர் ரத்னபூபதியும் தான். தட் இஸ் வெரி டேஞ்சரஸ் இல்லையா? எது? தனிமை. எப்படி அது டேஞ்சர் ஆகும்? தனிமையாக இருக்கிறவங்க மனசு ஏதாச்சும் நூதனமாக யோசிக்கும்னு சொல்லுவாங்க. சிலருக்கு ஆக்கப்பூர்வமா, சிலருக்கு அழிவுபூர்வமா. ரைட்? நீ என்ன படித்த? சைக்காலஜி. அதான் கரெக்டாக சொல்கிற. உன்னோட லட்சியம் என்ன அனுப்பமா? எதுக்கு? சொல்கிறேன். சொன்னால் சிரிக்க மாட்டீங்களே. இல்லை, சொல்லு. பெரிய பணக்காரியாக வரணும். நான் எந்த திசையில் திரும்பினாலும் 2 பேர் கை கட்டி நிற்கணும். என் சொல்லுக்கு அவ்வளவு மரியாதை இருக்கணும்.
நான் நினைக்கிறதெல்லாம் நிஜமாகணும். கிட்டத்தட்ட ஒரு பேராசைதான் இல்ல என்று சிரித்தாள். தப்பில்ல அனுப்பமா, இந்த கனவு அநேகமா 100-90 பெண்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, உன் கனவை நனவாக்க நீ என்ன முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்க? தினசரி தவறாம ஒரு காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார். என்ன? லாட்ரி சீட்டு வாங்குறேன். இப்போதும் அவர் சிரித்து விட்டார். யூ நாட்டி கேர்ள் என்றவர் பெசன் நகர் வந்துவிட தன் பங்களாவுக்கு வழி சொன்னார். காரில் அவர் தலையை பார்த்ததும் வாட்ச்மேன் அவசரமாக கேட்டை திறந்தான். காம்பவுண்டை கடந்து காரை உள்ளே செலுத்தின அனுப்பமா சற்று தொலைவில் அலங்கார விளக்குகளுடன் ஒரு சவால் விடுவது போல நெஞ்சு நிமிர்த்தி நின்ற அந்த பங்களாவின் பிரம்மாண்டத்தை பார்த்து வாவ் என்றாள். பங்களா வாசலுக்கு போறதுக்குள்ளேயே பெட்ரோல் தீர்ந்து போயிடும் போலிருக்கே. பங்களாவின் போர்ட்டிகோவில் ஏற்கனவே நின்ற கார்களின் பின்னால் நிறுத்திவிட்டு, இன்னைக்கு உங்க வீட்டில் ஏதாச்சும் விசேஷமா என்றாள். ஏன் இத்தனை கார் வந்திருக்கே? அதெல்லாம் என்னோட கார் தான். மை குட்னஸ் என்று இறங்கிய அனுப்பமா பதட்டத்தில் கார் சாவியை தவறவிட்டாள். குனிந்து எடுத்துக்கொண்டாள். வா உள்ள போகலாம், ஏதாச்சும் சாப்பிட்டு போ. உள்ளே வந்து 2 கன்னங்களையும் ஏதோ குளிர் மாதிரி கைகளால் பொத்திக்கொண்டு பிரமிப்போடு பார்த்தாள். ஏன் சார், நிஜமா இது உங்க வீடா இல்ல ஏதாச்சும் பேலஸுக்கு அழைச்சிக்கிட்டு வந்து டூப்பு விடுறீங்களா? உட்கார அனுப்பமா. நோ, பொருட்காட்சி நடத்தலாம் மாதிரி இருக்கு. ஒரு ரவுண்டு சுத்தி பார்க்கலாமா? என் வாழ்க்கையில இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கிறப்ப சுத்தி பார்த்து திருப்தி பட்டுக்கிட்டாதான் உண்டு. அனுப்பமா விரிந்த விழிகளுடன் அவரை தொடர்ந்து அந்த வீடு முழுக்க சுற்றி பார்த்து திரும்பி, சார் அநியாயம் என்றாள். என்ன, இவ்வளோ பெரிய வீட்டில் நீங்கள் ஒருத்தர் மட்டும் இருக்கிறது அநியாயம் இல்லையா என்றாள் சிரித்து. அனுப்பமா விடை பெற்று போன பின்பும் மனதில் இருந்தால் கலையாத புகையாக. அத்தியாயம் 3. 4 கிலோ நீங்கள் குறைந்தேயாக வேண்டும் என்று டாக்டர் வற்புறுத்தி சொன்னதால் கடற்கரைக்கு வந்து வேகமாக வாக்கிங் போய்க் கொண்டிருந்த ரத்ன பூபதிக்கு இப்போதெல்லாம் அதிகாலை என்பது வெயில் ஏறாமல் அப்படியே நிரந்தரமாக இருந்துவிடக் கூடாதா என்று ஏக்கம் ஏற்பட்டுவிட்டது. புதிதாக ஷார்ட்ஸ், ட்ராக் ஷூட்ஸ், டீ ஷர்ட்ஸ், ஷூ என்று வாங்கி தினம் ஒரு காரில் கடற்கரைக்கு வர துவங்கினார். அனுப்பமாவோடு நட்பு மெல்ல மெல்ல வளர துவங்கியது. தினம் உடற்பயிற்சி முடித்துவிட்டு 2 பேரும் நடந்தபடி எதையாவது பேசுவதும் வாடிக்கையானது. தினம் ஒரு அரட்டை தொகுத்தளிப்போமா? எனக்கு பூக்கள்னா ரொம்ப பிடிக்கும் சார். இயற்கையான பூக்கள் மட்டும்தான் பார்வை மூலமாவே மனசுக்கு இதம் கொடுக்கும். அதே மாதிரி இன்னொன்று உண்டு அனு, மீன்கள். தொட்டியில அழகழகான மீன்களை விட்டு எதிரில் உட்காந்து மணிக்கணக்கில் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் திகட்டாது. பிபி பேஷண்ட்ஸுக்கு ஃபிஷ் வாட்ச் பண்ண சொல்லி சில டாக்டர்ஸே சொல்கிறாங்க சார். செலவே இல்லாமல் மனசுக்கு இதம் வேணும்னா சிம்பிளாக ஒரு வழி இருக்குது. என்ன, லேடிஸ் காலேஜ் வாசலில் போய் நின்றுக்கிட்டா போதும். அதெல்லாம் கூட செய்வீங்களா நீங்கள்? ஷூர், சைட் அடிக்காத ஆணே இல்லை அனு. ஆனால் உங்களுக்கு உங்கள் வயசு ஒரு அட்வான்டேஜ். யாரும் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. சே, வாட் எ நோஸ்கட். என்ன கிழவன்னு சொல்கிறியா? இல்லை, ஆனால் இளைஞன் கிடையாது தானே? அது கூட நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு இளைஞனுக்கு உள்ள அதே மனத்துடிப்பு எனக்கு இருக்குது. அந்த விகர் குறையலை. நான் தமாஷுக்கு சொன்னேன். உங்களை பற்றி அண்ணங்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன். என்னன்னு, மிஸ்டர் ரத்னபூபதியோட மனசை வச்சு வயசை சொல்லணும்னா அவருக்கு வயசு 25 தான்னு. உங்ககிட்ட பழகிற இந்த நாட்களில் நீங்கள் சலிச்சுக்கிட்டோ அழுத்துக்கிட்டோ நான் பார்த்ததில்ல. தீயணைப்பு வீரன் மாதிரி ஒரு புது அனுபவத்துக்கு தயாராக இருக்கீங்க நீங்கள். இன்னும் உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் நிறையா இருக்குது. அதனால தான் வயசு வித்தியாசத்தை மறந்து உங்கள் கூட ஃப்ரெண்ட்லியாக பேச முடியுது என்னால். என்ன அது, ஒருத்தர்கிட்ட நமக்கு பிடிச்ச விஷயங்களை அவங்கக்கிட்டே சொல்லக்கூடாது சார். கர்வம் வந்துடும். பாசிட்டிவாக நினையேன். சொல்கிறதால அவர் அட நம்மளோட இந்த குணத்தை எல்லாம் ரசிக்கிறாங்களா அப்படின்னு எப்போவும் இந்த குணங்களை மாற்றிக்காம மெயின்டைன் செய்யணும்னு நினைக்கலாம் இல்லையா? சொல்கிறேன், இந்த சாதுரியமான பேச்சு ஒரு பாயிண்ட். அப்புறம் தப்புன்னா உடனே மன்னிப்பு கேட்குற பக்குவம். அப்புறம் ஒரு கோடீஸ்வரருங்கிற பந்தாவே இல்லாமல் இறங்கி வந்து சாதாரணமாக பழகிற சிம்பிளிசிட்டி. அப்புறம் பேசிக்கலாக உங்ககிட்ட இருக்கிற சாஃப்ட் நேச்சர். இசை விரும்புகிறதும், பங்களாவில் அழகாக ரசனையாக அலங்காரம் பண்ணிக்கிறதும், மீன் தொட்டிகள் வச்சுக்கிறதும் உங்கள் பஞ்சு மனசோட வெளிப்பாடுகள். ஐயோ போதும், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது எனக்குள்ளே இதெல்லாம் இருக்கான்னு. சரி, இதே மாதிரி உங்ககிட்ட எனக்கும் சில அம்சங்கள் பிடிச்சிருக்கலாம் இல்லையா? அஃப்கோர்ஸ், இல்லைன்னா நெருங்கி பழக மாட்டீங்களே. பட்டியல் சொல்லட்டுமா? சொல்லுங்க. நம்பர் 1, உன்னோட அழகு. கொல்லிக்கட்டையிலையும் நெருப்பு இருக்குது, குத்து விளக்குலையும் நெருப்பு இருக்குது. எது ரசிக்க முடியும்? உன் அழகு குத்து விளக்கு நெருப்பு மாதிரி. அம்மா குளிருதே. அப்புறம் கலகலப்பான பேச்சு. நெக்ஸ்ட், தயக்கம் இல்லாமல் மனசில் உள்ளதை பேசுகிற வெளிப்படை. ஓவரா? இன்னும் இருக்குது. அடுத்தவங்க மனசை ஜட்ஜ் பண்ணுற பக்குவம். எனக்கு இருக்கிற அதே ரசனைகள் உனக்கும் இருக்கிறது. பேசி 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 கடைசியில் அன்று கேட்டே விட்டார். அனுப்பமா, அடச்சீனி என்னை பார்த்தாலும் சரி, தொடர்ந்து என்னால் வேஷம் போட முடியாது. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. உன்னை எப்பவும் என்னோட வச்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஐ வாண்ட் டு மேரி யூ.
ஒரு பெரிய பணக்காரி ஆகணும்னு ஆசைப்பட்டியே, நீ எஸ்ன்னு சொன்னா போதும், அந்த ஆசை நிறைவேறும். நீ பார்த்து பார்த்து பிரமிச்சு போவியே என் பங்களா, அங்க ராணியா நீயே ராஜ்யம் நடத்தலாம். என்ன சொல்ற? நீ சம்மதம் சொன்னா முறையா உங்க அண்ணன் கிட்ட பேசுறேன். அனுபமா திகைப்போடு அவரையே பார்த்தாள். அவள் கண்களில் கண்ணீர் திரண்டு உருண்டு பொத்தென்று அவர் கால்களில் விழுந்தாள். எனக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து தரேன்னு சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. சத்தியமா சொல்றேன், உங்களை மதிச்சேன், பாசம் வச்சேன். இவ்வளவு நல்ல மனுஷருக்கு வாழ்க்கைப்பட்டு இறந்து போன உங்க மனைவியா நான் இருந்திருக்க கூடாதான்னு ஒரு ஏக்கம் கூட சமயத்துல ஏற்படும். அப்பெல்லாம் இது என்ன அபத்தமான யோசனைன்னு என்னையே நான் திட்டிக்குவேன். உங்க மனசுல நான் இவ்வளவு அழுத்தமா பதிஞ்சிருப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. விம்மி அழுதவளை தொட்டு தூக்கி நிறுத்தி கண்ணீரை துடைத்தார். அசடு, சிரிக்க வேண்டிய சமயத்துல எதுக்கு அழற? என்னால நம்பவே முடியல. அவளை தன் மார்போடு மெதுவாக அணைத்து கொண்டு அவள் நெற்றியில் முத்தமிட்டார். அன்றைக்கு மாலையே பட்டுப்புடவை, வைர நெக்லஸ், கூடையாக பழங்களுடன் அபிஷேக் வீட்டிற்கு வந்திறங்கினார் ரத்ன பூபதி. சற்றே சங்கோச்சத்துடன் நிலம் பார்த்து பேசினார். அபிஷேக், உங்க சிஸ்டர் எல்லாம் சொல்லியிருக்கலாம். அவளை நான் கல்யாணம் செஞ்சுக்க விரும்புகிறேன். நீங்க சம்மதம் மட்டும் சொன்னா போதும், எல்லா ஏற்பாடுகளையும் நான் பார்த்துக்கிறேன். தயக்கத்துடன் சொன்னான் அபிஷேக். சார், நான் பேசுகிற சில விஷயங்களுக்காக நீங்கள் வருத்தப்படக்கூடாது. மனசில் வச்சிருக்கிறத விட பேசிடுறதான் பெட்டர்னு நினைக்கிறவேண்ணா. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. நீங்கள் கோடீஸ்வரர், நாங்கள் உங்களை கழுத்தொடிய அண்ணாந்து பார்த்து பிரமிக்கிற மிடில் கிளாஸ். உங்களுக்கு எதையும் விளையாட்டாக எடுத்துக்க முடியும், வேடிக்கைக்காக எதுவும் செய்ய முடியும். எங்களுக்கு மானம் போனால் வாழ்க்கை வேடிக்கையாகும். இதெல்லாம் எதுக்காக நீங்கள் சொல்கிறீங்க? ஓப்பனாக சொல்லவா? பெண்கள் விஷயத்தில் அவ்வளவு நல்ல விதமாக நான் கேள்விப்படலை உங்களை பற்றி. என் தங்கச்சியோட அழகுக்காக ஆசைப்பட்டு அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு நாளைக்கு அலுப்பு ஏற்படுறப்ப கழட்டி விட்டுட்டீங்கன்னா என்னால் தாங்கவும் முடியாது, உங்களை எதிர்க்கவும் முடியாது. அபிஷேக், நான் கொஞ்சம் சபலக்காரனாக இருந்தது உண்மைதான். இதை அனுப்பமா கிட்ட மறைச்சதில்ல, வெளிப்படையாக சொல்லியிருக்கேன். ஆனால் என்னோட வாழ்க்கைக்கு ஒரு நோக்கமும் அர்த்தமும் வேணும்னு நான் நினச்ச சமயத்தில் அறிமுகமானவ உங்கள் தங்கச்சி. அவளோட பழக ஆரம்பித்ததும் என்ன புது மனுஷனாக உணர்ந்தேன். என் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்க போகிறவ அவதான்னு எனக்கு பட்டது. அவளோட உடம்பை மட்டும் பார்த்து நான் கவரப்படலை, அவள் மனசும் பிடிச்சிது. இந்த சந்தர்ப்பத்தில் ஐ லவ் ஹர்னு 95 சினிமா ஹீரோ மாதிரி சொன்னா அபத்தமாக இருக்குமோன்னு படுது. அதுதான் உண்மை. நிச்சயமா இனிமே எனக்கு கவனம் வேற பக்கம் திரும்பாது. அணுவை ஒரு ராணி மாதிரி வச்சிருப்பேன் அபிஷேக். இருங்க, உங்களுக்கு முன்னாடியே கேட்டுடுறேன். இதில் என் சம்மதத்தை விட என் தங்கச்சியோட சம்மதம் தான் முக்கியம் என்ற அபிஷேக் திரும்பி, அனு, நீ என்ன நினைக்கிற? உன் வாழ்க்கையில் நீ தான் தீர்மானிக்கணும். இவரை நீயும் நேசிக்கிறியா? 2வது மனைவியா வாழ்க்கைப்பட உனக்கு சம்மதம் தானா? மனசு விட்டு சொல்லு. யோசனை செஞ்சு அப்புறமா வேணும்னாலும் நம்ம முடிவை சொல்லலாம், தப்பில்லை என்றான். அனுப்பமா குனிந்த தலை நிமிராமல், அண்ணா, யோசனை எல்லாம் ஏற்கனவே செஞ்சுட்டேன். எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. வயசை ஒரு பொருட்டா நான் மதிக்கலை. சத்தியமாக அவர்கிட்ட இருக்கிற சொத்து பத்துக்கு ஆசைப்பட்டு இந்த முடிவுக்கு நான் வரல. அவர் குப்பை பொறுக்கிற ஒரு ஏழையாக இருந்தால் கூட என் மனசு அவரை விரும்பி இருக்கும் என்றாள். அப்போ கை கொடுங்க மச்சான், இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு என்று ரத்ன பூபதியின் கையை பற்றி குலுக்கினான் அபிஷேக். அத்தியாயம் 4. மிக பிரம்மாண்டமாக அந்த திருமணம் நடந்தது. வைரங்கள் அணிந்தவர்கள் கார்களில் வந்து தங்கங்கள் கொடுத்து வாழ்த்துக்கள் சொன்னார்கள். அரசியல்வாதிகள், திரையுலகினர் என்று சகல தரப்பினரும் ஆஜராகி தினத்தந்தியில் திருமணத்திற்கு வந்தவர்களின் பெயர்களை பத்தி பத்தியாக பட்டியலிட்டு இருந்தார்கள். கூடவே இந்த 2வது திருமணம் பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று நமது நிருபர் தொழிலதிபர் ரத்ன பூபதியை கேட்டபோது, எனக்கு நடந்த முதல் திருமணத்தில் என் மனைவியை திருமணத்திற்கு பிறகு நேசிக்க துவங்கினேன். இந்த 2ஆம் திருமணத்தில் அனுப்பமாவை நான் நேசிக்க துவங்கியதால் தான் எனக்கு மனைவியானாள் என்று சொன்னார் என்றும் வெளியிட்டிருந்தார்கள். முதலிரவில் அவளை தன் காலடியில் இருந்து நிமிர்த்தி ஈரமான அவள் கண்களை பார்த்து திகைத்து, என்னம்மா என்றார். இப்படி ஒரு கல்யாணம் எனக்கு நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. உங்களுக்கு மனைவியாகிற தகுதி எனக்கு உண்டான்னு ஒரு தாழ்வு மனப்பான்மையே எனக்கு வந்துருச்சுங்க என்றாள் அனுப்பமா. சி, என்ன பேச்சுது? உன்னை பெண் கேட்டு வந்தப்ப ஆணி அடிச்ச மாதிரி ஒரு வார்த்தை சொன்னப்பாரு, நான் ஆடி போயிட்டேன். அப்படி என்ன சொன்னேன்? இவர் ஒரு ஏழையா இருந்தாலும் என் மனசு நேசிச்சிருக்கும்னு சொன்னியே. காதல்ல தாழ்வு மனப்பான்மையாவது உயர்வு மனப்பான்மையாவது நீ எனக்கு கிடைப்பியான்னு எனக்கு ஏக்கமா இருந்துச்சு அனுப்பமா என்று அவளை அணைத்து கொண்டார். சரி, இத பாருங்க, அதிகாரமா கேட்கல, ஆனா தாலி கட்டிக்கிட்ட பொண்டாட்டிங்கிற உரிமையில கேட்குறேன். எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு தரணும் நீங்க. என்ன அனு, கல்யாணத்துக்கு முன்னால உங்க சபலத்துல நீங்க எப்படி வேணும்னாலும் இருந்திருக்கலாம். இனிமே நீங்க துரோகம் செஞ்சா என்னால தாங்க முடியாது. அசடு, காய்கறி தோட்டம் என் வீட்டிலேயே வந்ததுக்கு அப்புறம் நான் எதுக்காக மார்க்கெட்டுக்கு போகணும் என்ற ரத்ன பூபதி அவள் வலது கையை எடுத்து அதில் தன் கையை பொருத்தி, சத்தியமா உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன் போதுமா என்று அவளை அணைத்து கொண்டு
இன்னும் 3 நாள்ல சிங்கப்பூர் புறப்படுறோம். 20 நாள் சுத்துறோம். சிங்கப்பூர், ஹாங்காங் எல்லாம் போறோம் என்றார். எனக்கு என்னையே கிள்ளி பார்த்துக்கணும் மாதிரி இருக்கு. இரு, வலிக்காம நானே கிள்றேன் என்று அவளின் கையை கிள்ளினார் ரத்ன பூபதி. வெளிநாட்டு தேனிலவு பயணம் ரத்ன பூபதிக்கு பூலோக சொர்க்கமாக இருந்தது. சென்னை திரும்பியதும் மோகம் தீரவில்லை. அணு அணு என்று அவர் மனம் மந்திரம் போல ஜெபிக்க தொடங்கியது. டியர், உங்க மீசைய இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணலாமே. இன்னைக்கே செஞ்சிடுறேன். ஸ்டைலா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா பீக் வச்ச தொப்பி போட்டுக்க ஆரம்பிங்களே. லேசான சொட்ட தெரியாதுல்ல. இப்பவே ஆரம்பிக்கிறேன். எவ்வளோ பெரிய விஐபி நீங்க. எதுக்கு கண்ணா பின்னான்னு டிசைன் செஞ்ச சட்டையை போடுறீங்க? டீசெண்டான ஷர்ட்ஸ் போடுங்க டியர். நீயே செலக்ட் பண்ணு, வாங்கித்தா போட்டுக்கிறேன். சாப்பாட்டுல என்ன அதிகமா சேர்த்துக்கிறீங்க? இது தப்பு, நான் குறைக்க போறேன். தாராளமா செய். அதென்ன தினம் 2 பாக்கெட் சிகரெட்? உடம்பு என்னத்துக்கு ஆகும்? வாரம் 1 சிகரெட் வீதம் குறைச்சே ஆகணும் நீங்க. செய்றேன் அனு. 6 மாதங்களில் அவர் அன்பு கைதியானார். 100% எஸ் மேன் ஆனார். சொந்தமாக முடிவெடுக்க வேண்டிய விஷயங்களில் கூட அனுப்பமா தேவைப்பட்டாள். மாருதி வேணா நல்ல விலைக்கு கேட்குறாங்க. 4 வருஷமாச்சு. வித்ரவா? சரி, ஆனா புதுசு ஒன்று வாங்கிடுங்க. இன்னைக்கு ஷேவிங் பண்ணிக்கட்டுமா? இன்னைக்கு உங்களுக்கு என்கேஜ்மெண்ட்ஸ் எதுவும் இல்லையே, நாளைக்கு செஞ்சுக்கலாம். ஆபீஸ் பிரச்சனைகள் எல்லாம் கூட அவளை தேடி வந்தன. இந்த ஆர்டரை எடுத்துக்கிட்டா நமக்கு 7 லட்சம் நஷ்டம் வரும் மேடம். ஆனா ஒரு வீம்புக்காக போட்டி கம்பெனியோட மோதுறதுக்காக ஆர்டர் எடுத்துக்க சொல்றாரு. நீங்க சொல்லி பாருங்களேன் என்றார் மேனேஜர். என்ன கோபமா வேலையை விட்டு நிறுத்திட்டாருமா? நீங்க சொன்னா திரும்ப சேர்த்துக்குவாரு. சொல்லுங்கம்மா ஐயா கிட்ட என்றான் பியூன். அனுப்பமா அன்றிரவு அவரின் வெற்று மார்பில் விரலால் கோலம் போட்டபடி சொன்னாள். நீங்க தினமும் ஆபீஸ் போறதில்ல, கிளப்பு அது இதுன்னு சுத்துறீங்க. ஒரு லெவலுக்கு மேல நாம தினம் ஆபீஸ் போகணும்னு அவசியம் இல்லானு. அதுவா எல்லாம் நடந்துடும். சரி, நம்ம நேரடி கவனம் முழு அளவில் இல்லைன்னா திருட்டுத்தனங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. அனு, என்னால ஒரு இடத்துல உட்கார முடியாது. ஜாலியா சுத்துறதே என் வாழ்க்கையா மாறி போச்சு. திரும்பி மாத்திக்கிறது கஷ்டம். அப்ப இப்படி செய்யலாமா? எப்படி? எனக்கு படிச்ச படிப்பு வீணாகுது. வீட்டுல எல்லா வேலைகளுக்கும் ஆள் இருக்காங்க. நான் தினம் நம்ம ஆபீஸுக்கு போறேன். இது நல்ல யோசனை. தாராளமா போ. வெறும் மிஸ்ஸஸ் ரத்ன பூபதினா என்ன மதிப்பாங்களா? உங்களுக்கு இந்த கம்பெனில என்ன உரிமை இருக்குன்னு எவனாவது கேட்டா? எவன் கேட்பான் அப்படி? எவனாவது கேட்டா என்ன பதில் இருக்கு? சிம்பிள் அனு. உன்னை கம்பெனில பார்ட்னர் ஆக்கி எம்டி ஆக்கிட்டா போச்சு. செக்கில் கையெழுத்து போடுற தலைவலியும் விட்டுச்சு. நாளைக்கே ஆடிட்டரை பாக்குறேன். இப்போ உன்னை பாக்குறேன். ரத்ன பூபதி தினம் கிளப்புகளுக்கு சென்று சீட்டாடி கொண்டிருக்க, அனுப்பமா தினம் காரில் தன் கம்பெனி அலுவலகத்திற்கு வந்து சுழல் நாற்காலியில் அமர்ந்து நிர்வாகம் கவனிக்க துவங்கினாள். ஆன்றைக்கு தன் கணவருக்கு போன் செய்தாள். அண்ணனை பார்த்து நாளாச்சு. அவரை பார்த்துட்டு வீட்டுக்கு வரேன். நான் வர்றதுக்கு லேட் ஆகும். நீங்க சாப்பிட்டுடுங்க டியர். மாலை 5 மணிக்கு டிரைவரை வீட்டுக்கு போக சொல்லிவிட்டு காண்டேசா காரை இவளே ஓட்டினாள். அபிஷேக் வீட்டு வாசலில் காரை நிறுத்தி இறங்கி அழைப்பு மணி மூலம் அழைத்து கதவு திறந்த அபிஷேக் முகம் மலர்ந்தான். வா வா, அவரும் வந்திருக்காரா? இல்ல, நான் மட்டும்தான் வந்தேன். அபிஷேக் கதவை மூடினான். அவளிடம் வந்தான். அவள் முகத்தை உற்று பார்த்தான். கண்ணடித்தான். எத்தனை நாளாச்சு பார்த்து? அவள் தோள்களில் கைகளை வைத்தான். தன்னை நோக்கி இழுத்து இறுக்கமாக கட்டி அணைத்தான். ஏய் அபி, விடு. என்ன இது முரட்டுத்தனம்? ஏன் புடவை கசங்கிடுமா? ஒரிஜினல் புருஷன் இங்க பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன். நீ அந்த கிழவனோட ஹாயா செட்டில் ஆயிட்ட பத்தியா என்றான் அணைப்பை விளக்காமல். 1 வருஷம் ஆச்சு அபிஷேக். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் முழுக்க என் கண்ட்ரோல்ல வந்துடுச்சு. ரத்ன பூபதியை என் சுண்டு விரல் அசைவுல எதுவும் செய்ய வைப்பேன். நம்ம திட்டத்தை ஆரம்பிச்சிடலாம். அபி, இத்தனை நாள் அண்ணன் தங்கையா வேஷம் போட்டது போதாதா? அவளை கட்டிலில் உட்கார வைத்து அருகில் அமர்ந்து கொண்டு, அன்பான நம்பிக்கையான பதிவிரதையான மனைவின்னு ஒன்னு அவன் நம்பிக்கிட்டு இருக்கானாக்கும். ஆமா, காதலிச்சு கல்யாணம் செய்துகிட்ட மனைவியாச்சே. இந்த ஆள்கிட்ட இத்தனை கோடி இல்லைன்னா காதலிக்கிறதா நடிக்க கூட உனக்கு மனசு வருமானு? பணம் அது பாட்டுக்கு கொட்டுது அபி. இந்த ஆளுக்கு எண்ணி எடுத்து வைக்க கூட நேரம் இல்ல. நாம யூகம் பண்ணினது 5 கோடி தேரும்னு நிஜமா இன்னும் 2-3 கோடி தேரும் போல் இருக்கு. இப்போ ரத்ன பூபதிக்கு ஏதாச்சும் நடந்தா அத்தனைக்கும் நீ ஒருத்தி தான் வாரிசு. இதுல வில்லங்கம் எதுவும் இல்லையே? இல்ல, எங்க ஆபீஸ்லயும் சரி வீட்லயும் சரி நான் ஏற்படுத்தி வச்சிருக்கிற இமேஜை பார்த்தா நீ அசந்துடுவ. என்ன தெய்வமா கொண்டாடுறாங்க. ரத்ன பூபதிய கத்தியால குத்தி ரத்தம் கொட்டுற கத்தியோட நான் நின்னா கூட நான் அவரை கொலை செஞ்சேன்னு யாரும் நம்ப மாட்டேன்னு சத்தியமே பண்ணுவாங்க. வெரி குட். ரத்ன பூபதிய மேல அனுப்பிடலாமா? தாராளமா. கை கொடு அனு. எனக்கு உன் மேல லேசா ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இப்ப தீந்துருச்சு என்றான் அபிஷேக். என்ன சந்தேகம்? உலகத்துக்கு சம்பிரதாயமா இருந்தாலும் உன்னோட உள் மனசுல நம்ம திட்டத்துக்கான ஒரு முதல் கட்ட நடவடிக்கையாதான் அவர்கிட்ட தாலி ஏத்துக்கிட்ட. ஆனா அவர் கூட பழக ஆரம்பிச்சதும் என்ன மறந்துட்டு நிஜமாவே அவருக்கு சின்சியரான மனைவியா செட்டில் ஆகிடுவியோன்னு ஒரு பயம் இருந்தது. அவன் கன்னத்தில் செல்லமாக தட்டினாள் அனுப்பமா.
உனக்கு அந்த பயம் வரலாமா அபி? இந்த பிரம்மாண்டமான திட்டத்துல நான் வெறும் கருவிதானே. டெல்லியில இருந்து மெட்ராஸ் வந்ததும் சரியான பார்ட்டியை பிடிக்கணும்னு வலை வீசி தேடி வாரிசு இல்லாத கோடீஸ்வரரான ரத்ன பூபதியை நீதானே செலக்ட் செஞ்ச. அவரோட ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கண்காணிச்சு அவரோட மனப்போக்கு ரசனைகள் எல்லாம் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன தயார்படுத்தினது நீதானே. அவர் தினம் ஜாக்கிங் போற சாந்தோம் பீச்சில் ஒரு சரியான முதல் சந்திப்புக்காக தினம் போய் நான் காத்திருந்தப்ப என் வண்டியில காரை மோதி அவரே அறிமுகத்தை ஆரம்பிச்சு வச்சது ஒண்ணுதான் எதேச்சை. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் பொய் இருக்கு. நம்ம திட்டத்துக்கான நோக்கம் இருக்கு. எனக்கு அந்த சொத்துக்களோட அழகான என் அபிஷேக்கு தான் வேணும். அனாவசியமா இனிமே இப்படி பயப்படாத. ரைட்டு, விஷயத்துக்கு வா. ரத்ன பூபதி சாகணும், நீ கதறி அழணும், உன்னை யாருமே சந்தேகப்படக்கூடாது, முக்கியமா போலீஸ் சந்தேகப்படக்கூடாது. வழக்கம் போல திட்டத்தை நீ சொல்லு, செயலை நான் பாத்துக்கிறேன். உன் ஆஃபீஸில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? 40 பேருக்கு மேலே. ரெடிமேட் துணிங்க தயாரிக்கிற இடத்துல 300 பேருக்கு மேலே வேலை பார்க்குறாங்க. உன் ஆஃபீஸில் வேலை பார்க்குற 40 பேரில் ஆம்பளைங்க எத்தனை பேர்? 28 பேர். அதில் கல்யாணம் ஆகாதவங்க எத்தனை பேர்? 6 பேர் தான் கல்யாணம் ஆகாதவங்க. வெரி குட். அதில் நான் சொன்ன மாதிரி அப்பாவியா யாராச்சும் இருக்கானா? தனியாக தங்கி இருக்கானா? இல்லை அபி, எல்லாரும் குடும்பத்தில் இருக்கிறவங்க. அப்போ வேணாம், இந்த செட்டப்பே வேணாம். உனக்கு உன் ஆஃபீஸில் தனியாக பர்சனல் செக்ரட்டரின்னு உண்டா? தனியாக யாரும் இல்லை. நான் யாரை வேணும்னாலும் கூப்பிட்டு வேலை கொடுப்பேன். ஒன்று செய், ரத்ன பூபதி கிட்ட ஒரு பர்சனல் செக்ரட்டரி வேணும்னு சொல்லு. பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறேன்னு சொல்லு. சரின்னு சொல்வார் இல்லையா? அவரை இதெல்லாம் கேட்கவே வேண்டியதில்ல அபி. நான் நிர்வாகத்தில் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் கேள்வி கேட்கறதில்ல. இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டுக்கையே. வர்ற அப்ளிகேஷன்ஸை நான் பார்க்குறேன். அதில் சில பேரை இன்டர்வியூக்கு கூப்பிடலாம். இன்டர்வியூ நடக்கிற தினம் எதேச்சையா உன்னை பார்க்கறதுக்கு வர மாதிரி நான் வரேன். நம்ம 2 பேருமே சேர்ந்து நம்ம திட்டத்துக்கு பலியாட்டா செலக்ட் செய்யலாம். அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை அதுக்கப்புறம் சொல்றேன் என்று அவள் மேல் சாய்ந்தான். என்ன தைரியம் உனக்கு? இன்னொருத்தன் பொண்டாட்டிய தொடுறியே என்று சிரித்தாள் அனுப்பமா. அந்த காரியத்தை ரத்ன பூபதி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான் என்ற அபிஷேக் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டு கன்னத்தில் கன்னம் வைத்தான். அத்தியாயம் 5. அலைகள் விக்ரமாதித்யன் தோளில் தொங்கும் வேதாளமாக தங்கள் முயற்சியை சிறிதும் கைவிடாமல் மீண்டும் மீண்டும் கரையோடு போரிட்டு கொண்டிருந்தன. தீக்காயம் பட்டது போல வானத்தில் அங்கங்கே சிவந்திருந்தது. இளங்கோ மணலில் அமர்ந்து தன் முழங்கால்களை கட்டி கொண்டிருந்தான். அவ்வப்போது அலைகளில் இருந்து பார்வையை திருப்பி தூரத்து சாலையில் இருந்து மணல் வெளியில் நடந்து வருபவர்களில் ஊடுருவி தேடினான். தன் வாட்சை பார்த்து கொண்டான். தூரமாய் சன்னமாக ஒற்றை கொத்து கொலுசு சத்தம் கேட்க சட்டென்று திரும்பி வந்து கொண்டிருந்தவளை உற்சாகமாக பார்த்து கையசைத்தான். புடவை கட்டிய தோளில் மாட்டிய ஒற்றை பின்னலை முன்புறம் போட்டிருந்த நீலமுக அமுதாவும் பதிலுக்கு கையசைத்துவிட்டு அவனை நோக்கி வந்தாள். குட் ஈவினிங் இளங்கோ. 10 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சுட்டேனா? பஸ்ஸை நம்பாம ஆட்டோல தான் வந்தேன். அவன் அப்பதான் பெட்ரோல் போடணும்னு பங்குக்கு போனான். அங்க ஒரே கூட்டம் என்றபடி அவன் அருகில் அமர்ந்தாள். அமுதா, ஷிஃபான் சேலையை விட இந்த மாதிரி காட்டன் சேலை கட்டுறப்போ இன்னும் அழகா தெரியுற. காலையில ஆஃபீஸ் போறப்போ வச்சுக்கிட்ட மல்லிகைப்பூவை மாற்றக்கூடாதா? வாடி போயிடுச்சு பாரு. உங்களை காக்க வச்சிடக்கூடாதுங்கிற நினைப்புல நான் முகம் கூட கழுவிக்காம ஆஃபீஸ்ல இருந்து வேகமா புறப்பட்டுட்டேன். அமுதா தன் கூந்தலில் ஹேர்பின் நீக்கி காய்ந்து போன சரத்தை பின்னலில் இருந்து எடுத்து சுருட்டி தூரமாக போட்டாள். இளங்கோ கைத்தட்டி, அம்மா, பூக்காரம்மா என்று தூரத்தில் இருந்தவளை அழைத்து 5 ரூபாய்க்கு மல்லிகை பூ வாங்கினான். வச்சுக்கோ என்றான். அமுதா புதிய பூச்சரத்தை கூந்தலில் வைத்து கொண்டதும், இப்பதான் முழு லட்சணம் வருது என்றான். சரி, ரூமுக்கு வாடகை கொடுத்துட்டீங்களா இளங்கோ? நேத்தே கொடுத்துட்டேனே. டூப் வேணாம். நிஜமா சொல்லுங்க இளங்கோ. நிஜமா தான் சொல்றேன். அப்போ நீங்க தங்கியிருக்கிற மேன்சன் மேனேஜருக்கு போய் சொல்லணும்னு ஏதாவது வேண்டுதலா? இன்னைக்கு எங்க ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் செஞ்சு கேட்டேன், இளங்கோ ரூம் வாடகை கொடுத்துட்டாரான்னு. இன்னும் இல்லைன்னாரு. இளங்கோ அமைதியாக பார்வையை கடல் பக்கம் திருப்பி கொண்டான். அமுதா தன் கைப்பையில் ஜிப்பை திறந்து 2 100 ரூபாய் நோட்டுகளை எடுத்தாள். இந்தாங்க, இன்னைக்கு தான் சம்பளம் வாங்கினேன், வச்சுக்கங்க. வேணாம் அமுதா. தன்மானமா? நமக்குள்ள எதுக்கு இதெல்லாம் இளங்கோ? உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? நான் வேற ஏற்பாடு பண்ணிட்டேன் அமுதா. நாளை கட்டிடுவேன். என்ன ஏற்பாடு பண்ணீங்க சொல்லுங்க என்று அவன் கையை பிடித்து அசைத்து கேட்ட அமுதா அவன் விரலில் மோதிரம் இருந்த இடத்தில் வெள்ளை நிற பேதம் மட்டும் இருப்பதை பார்த்து, மோதிரம் எங்க இளங்கோ? குளிக்கிறப்ப நழுவி சாக்கடையில் போயிடுச்சா? அமைதியாக இருந்தான். நீங்க டிகிரி முடிச்சதுக்காக உங்க அம்மா தன்னோட ஒரு வளையலை அழிச்சு ஆசையா உங்களுக்கு செஞ்சு போட்ட மோதிரம்னு எவ்வளவு சென்டிமெண்ட்டா சொல்லுவீங்க. என்ன செஞ்சீங்க? வித்துட்டீங்களா? தயங்கி சொன்னான். இல்லை, அடமானம் தான் வச்சுருக்கேன். இது உங்களுக்கே நல்லா இருக்கா? வேற வழி இல்லை அமுதா. ரூமுக்கு கொடுக்கணும், மெஸ்ஸுக்கு கொடுக்கணும், லாண்ட்ரிக்காரனுக்கு கொடுக்கணும். மெட்ராஸில் ஒரு வேலையிலேருந்து சம்பளத்தில் காலம் தள்ளுறதே கஷ்டம்.
ஒரு வேலையும் கிடைக்காம வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு தங்கி இருக்கிறது சிரமம். அதெல்லாம் சரி, நான் எங்கே போயிட்டேன்? என்கிட்ட எதுக்கு கௌரவம் பார்க்குறீங்க? உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிற எனக்கு என்ன உரிமை கொடுக்குறீங்க? என்கிட்ட பணம் வாங்கிக்கிறதுல என்ன தப்பு? தப்பெல்லாம் எதுவும் இல்லாமதா, ஒரு சின்ன உறுத்தல். அதுதான் எதுக்குன்னு கேட்குறேன். என் தலை பூ வாடி இருக்குன்னு புது பூ 5 ரூபாய்க்கு வாங்கி தந்தீங்களே, இதை நான் உறுத்தலாக எடுத்துக்கணுமா? என் தலையில் பூ வச்சுக்கிறதுக்கு இவர் செலவு பண்ணுறதா அப்படின்னு தன்மான பிரச்சனையாக எடுத்துக்கிறதா? எனக்காக நீங்கள் செலவு பண்ணுறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும் இளங்கோ. அதே சந்தோஷத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்கிறேன். உங்கள் சந்தோஷத்தில் மட்டுமில்ல, சங்கடத்திலையும் எனக்கு சமபங்கு வேணும். கண்கள் துளிர்க்க அவளை பார்த்தான். எனக்கு கூச்சமா இருக்கா அமுதா? இவ்வளவு அன்பை என் மேலே கொற்றியே, இதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இருக்கா? இளங்கோ, உங்களுக்கு இந்த நிமிஷம்தான் வேலை கிடைக்கலையே தவிர உங்கள் வாழ்நாள் முழுக்க வேலையே கிடைக்காம திண்டாட போறீங்கன்னு எவனாவது உருப்படாத ஜோசியர் சொன்னானா? நானும் ஊரை விட்டு வந்து தங்கி 3 வருஷமா வேலைக்கு முயற்சி பண்ணுறேன் அமுதா. கிடைப்பேனாங்குதே. எனக்கு நம்பிக்கை இருக்கு இளங்கோ. உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கத்தான் போகுது. தயவு செஞ்சு மனசை தளர விட்டுடாம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. முயற்சியை விடுறதே இல்லாமுதா. நாளை கூட ஒரு கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் பர்சனல் செக்ரட்டரி வேலைக்கு இன்டர்வியூக்கு வர சொல்லி தபாலில் வந்திருக்கு. சொல்லவே இல்லை? சொல்லி என்ன, நான் அட்டன் செய்ய போகிற முதல் இன்டர்வியூவா இது? 20க்கு மேலே அட்டன் செஞ்சாச்சு. எந்த கம்பெனி இளங்கோ? சக்தி கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ்னு பேர். தெரியும், பாரிஸ் கார்னரில் ஆஃபீஸ். நல்ல கம்பெனி, கேள்விப்பட்டிருக்கேன். சேலரி எவ்வளோ போட்டிருக்காங்க? 3000. அவங்க கேட்டிருக்கிற எல்லா தகுதிகளும் எனக்கு இருக்குது. ஒன்றை தவிர. என்ன அது? அதிர்ஷ்டம். ரொம்ப நொந்துக்காதீங்க இளங்கோ. எனக்கு என்னவோ இந்த கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடைச்சிடும்னு எனக்கு படுது. ஒவ்வொரு தடவை நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன்னு சொல்கிறப்ப எல்லாம் இதையே தான் நீ சொல்கிற. இந்த கம்பெனியில் வேலை கிடைச்சிட்டா நீ என்ன கேட்குறியோ வாங்கித்தரேன். அஃப்கோர்ஸ் முதல் மாத சம்பளம் கையில் வாங்கினப்புறம் கேளு என்று சிரித்தான் இளங்கோ. இன்டர்வியூவில் பதட்டம் இல்லாமல் தன்னம்பிக்கையோட சலிப்பு இல்லாமல் பேசுங்க இளங்கோ என்ற அமுதா அவன் கையை பற்றி குலுக்கி ஆல் தி பெஸ்ட் என்றாள். அத்தியாயம் 6. உங்களோட கூட பிறந்தவங்க எத்தனை பேரு என்றாள் அனுப்பமா தன் சுழல் நாற்காலியில் அமர்ந்தபடி. அவள் அருகில் சிகரெட் புகைத்தபடி இருந்தான் அபிஷேக். எதிரில் பவ்யமாக டை கட்டிய இளங்கோ நுனி நாற்காலியில் உட்கார்ந்திருந்தான். ஒரே ஒரு அக்கா, அவங்களுக்கு கல்யாணமாகி திருநெல்வேலியில் இருக்காங்க என்றான் இளங்கோ. அவனுடைய ஃபைலை பார்த்தபடி அனுப்பமா, வடலூரில் உங்கள் வீட்டில் யார் யார் இருக்காங்க என்றாள். எங்கள் அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான். அவங்களுக்கு என்ன வருமானம்? கொஞ்சம் நிலம் இருக்குது. அதில் அப்பா விவசாயம் பார்க்குறாரு. இதில் கொடுத்துருக்கிறது நீங்கள் தங்கியிருக்கிற லாட்ஜ் அட்ரஸா? ஆமாம். மாத வாடகை லாட்ஜா என்றான் அபிஷேக். ஆமாம், பிருந்தாவன் மேன்ஷன்னு புரசைவாக்கத்தில். எவ்வளோ வாடகை? 200 ரூபா. உங்கள் ரூமில் எத்தனை பேர் தங்கியிருக்கீங்க? நான் ஒருத்த மட்டும்தான். அங்கே எத்தனை வருஷமாக தங்கியிருக்கீங்க? நான் மெட்ராஸ் வந்ததுலேருந்து தங்கியிருக்கேன். 3 வருஷமாச்சு. சாப்பாட்டுக்கு பக்கத்தில் ஒரு மெஸ் இருக்குது. இந்த 3 வருஷமா உங்களுக்கு எந்த வேலையும் கிடைக்கலையா? சின்ன சின்ன வேலைகள் தான் கிடைச்சிது. சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஒரு எஸ்டிடி பூத்தில் 300 ரூபா கொடுத்தாங்க. தற்காலிகமாக வேலை பார்த்தேன். லேடிஸை போட்டால் அட்ராக்டிவாக இருக்கும்னு சொல்லி என்ன நிறுத்திட்டாங்க. டைப்பிங் ஹையர் பாஸ் பண்ணியிருக்கீங்க. ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி எல்லாம் பாஸ் பண்ணியிருக்கீங்க. உங்கள் கையெழுத்தான் அழகாக இருக்குது. ஆஃபீஸுக்கு சின்சியராக வேலை பார்ப்பீங்களா? நிச்சயமா சார். ஒரு சரியான வேலை கிடைக்காம நொந்து போயிருக்கேன். நிச்சயமாக முழு ஈடுபாட்டோடு செய்வேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லை. காதல் விவகாரம் எதுவும் உண்டா என்றான் அபிஷேக். சற்றே தயங்கினான் இளங்கோ. உண்டு என்று சொன்னால் காதலில் மன ஈடுபாடு போகும். இங்கே கவனமாக வேலை பார்க்க மாட்டான் என்று தீர்மானித்து விட்டார்கள் என்றால்? இல்லை சார் என்றான் சிரித்து. எந்த ஒரு கம்பெனிலையும் நேர்மையான கணக்குகளும் இருக்கும். அரசாங்கத்துக்காக ஸ்பெஷலாக கணக்குகளும் இருக்கும். பல ரகசியங்கள் இருக்கும். பொறுப்பான பதவிங்கிறதால நீங்கள் ரகசியங்களை காப்பாற்ற வேண்டியிருக்கும். உண்மையாக இருப்பீங்களா? கண்டிப்பாக சார். பர்சனல் செக்ரட்டரிங்கிறதுனால சில சமயம் நேரங்கட்ட நேரத்துலையும் உங்களை வேலை கூப்பிட வேண்டியிருக்கலாம். எல்லாத்துக்கும் அனுசரித்து போவேன் சார். சரி, நீங்கள் வெளியில் வெயிட் பண்ணுங்க. இளங்கோ வெளியே சென்றதும் அனுப்பமா திரும்பி அபிஷேக்கை பார்த்தாள். நாம் இன்டர்வியூ செஞ்ச 12 பேரில் இவனை எனக்கு பிடிச்சிருக்கு அனுப்பமா. அப்பாவி ரேகை தனியாக ஓடுது முகத்தில். அப்போ அப்பாயின்மெண்ட் கொடுத்துடலாமா? எஸ் என்றான் அபிஷேக். அமுதா, உங்களுக்கு ஃபோன் என்ற அக்கௌண்டன்ட் ரிசீவரை நீட்டினார். வாங்கி கொண்டு ஹலோ என்றாள் அமுதா. இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்களா? கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வாங்கிட்டேன். அந்த ஆஃபீஸை விட்டு வெளியில் வந்ததுமே உனக்கு தான் ஃபோன் பண்ணுறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனக்கு சந்தோஷத்தில் தலைகால் புரியலை. வர திங்கட்கிழமையிலேருந்து நான் டியூட்டிக்கு போகணும். சூட் கோட் போட சொல்லியிருக்காங்க. நான் ட்ரெஸ்ஸு தச்சுக்கிறதுக்காக 5000 என் சம்பளத்தில் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னை எங்கள் கம்பெனி எம்டிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீ உடனே பர்மிஷன் போட்டுட்டு புறப்பட்டு வா. முதல்ல உன்னை ஒரு நல்ல ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போய் உனக்கு பிடிச்ச பாசந்தி வாங்கி தரணும். வரியா? நிச்சயமா. எங்கே வரட்டும்? கீதாஞ்சலி ரிசப்ஷனில் வெயிட் பண்ணுறேன். வா,
ரூஃப் கார்டன்ல சாப்பிடலாம், உடனே புறப்பட்டு வா அமுதா. அமுதாவை அந்த உற்சாகம் தொற்றிக்கொண்டது. தன் ஆபீஸ் உதவி மேனேஜரிடம் சொல்லிவிட்டு தன் மேஜையை பூட்டிக் கொண்டு புறப்பட்டாள். கீதாஞ்சலி ஹோட்டலுக்கு ஆட்டோவில் வரும் வழியில் ஒரு சின்ன பூங்கொத்து வாங்கி கொண்டாள். கை கொடுங்க இளங்கோ. உற்சாகமாக பற்றி குலுக்கி பூங்கொத்து தந்தாள். அவனுக்கு சந்தோஷத்தில் விழிகள் தழும்ப, நீ சொன்ன மாதிரியே இந்த வேலை கிடைச்சிடுச்சு என்றான். மொட்டை மாடி பூந்தொட்டிகளுக்கு நடுவில் ஒரு மேஜை தேர்வு செய்து அமர்ந்தார்கள். இளங்கோ, நீங்கள் ஃபோனில் சொன்னதும் ஒரு நிமிஷம் எனக்கு எதுவும் புரியலை. 1/4 கிலோ சாக்லேட் வாங்கி ஆஃபீஸில் எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் புறப்பட்டேன். இளங்கோ பாசந்தியும் அவளுக்கு பிடித்த சோலாபூரியும் ஆர்டர் செய்தான். ரொம்ப நல்ல வேலை அமுதா, என்னால் இப்போ கூட நம்ப முடியல. இன்டர்வியூவில் நல்லா பதில் சொன்னீங்களா? சப்ஜெக்ட் கேட்கல, பொதுவாக பேசினாங்க. என்னோட எம்டி ஒரு லேடி அமுதா, மிஸ்ஸஸ் ரத்னபூபதி. அவங்க தான் என்னை இன்டர்வியூ பண்ணாங்க. கூட அவங்க பிரதர் இருந்தார். என்னமோ என் முகத்தை பார்த்தே அவங்க இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. இனிமே உங்களை கையில் பிடிக்க முடியாது. ஒரு பெரிய கம்பெனியில் எம்டிக்கு பர்சனல் செக்ரட்டரி. இந்த சாதாரண 1000 ரூபாய் சம்பளம் வாங்குற கிளார்க்கை ஞாபகம் வச்சுக்குவீங்களா சார் என்றாள் கிண்டலாக. ஏய், இந்த மாதிரி பேசினா பல்ல உடைச்சிடுவேன். சரி, உனக்கு என்ன வேணும் கேளு, சாப்பிட்டுட்டு போய் வாங்கலாம். நிஜமா? நிஜமாதான். அதான் பாக்கெட்டில் 5000 வச்சிருக்கேனே. அப்போது தாலி வாங்கிடலாமா? உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சதும் கல்யாணம்னு தானே பேச்சு. ஷூர். முதல் மாத சம்பளம் கைக்கு வந்ததும் நீயும் நானுமா வடலூர் போகலாம். எங்கள் அப்பா அம்மா கிட்ட உன்னை அறிமுகப்படுத்தி உன் எதிரிலேயே பர்மிஷன் கேட்குறேன். நம்ம கனவெல்லாம் கூடிய சீக்கிரம் நனவாக போகுது அமுதா. இப்பையிலேருந்தே வாடகைக்கு வீடு தேட ஆரம்பிச்சாதான் சரியாக இருக்கும். பேசினார்கள் உற்சாகம் வழிய வழிய. அத்தியாயம் 7. அனுபமா தன் கைப்பையில் இருந்து எடுத்து கொடுத்த 3 மடிக்கப்பட்ட கடிதங்களில் முதல் கடிதத்தை பிரித்து படித்தான் அபிஷேக். அனுபமா தன் கையெழுத்தில் முத்து முத்தாக எழுதியிருந்தாள். என் இனியவரே இளங்கோ, எனக்கு உங்களைப் போல கடிதத்திலேயே மனசை சிலிர்க்க வைக்கிற திறமையெல்லாம் இல்லை. யப்பா, 9 பக்கங்களுக்கு நீங்கள் எழுதியிருப்பது கடிதமா? இல்லை இல்லை, அது காதல் காவியம். நீங்கள் பேச்சில்தான் சாமர்த்தியசாலி என்று நினைத்திருந்தேன். எழுத்திலும் வித்தகர்தான். உங்களை முன்னே பின்னே சந்தித்தே இராத ஒரு இளம்பெண் அந்த கடிதத்தை படிக்க நேர்ந்தால் சத்தியமாக உருகி போவாள். உங்கள் விலாசம் தேடி வந்து உங்கள் மேல் பொத்தென்று சாய்ந்து விடுவாள். உங்கள் கடிதத்தில் அவ்வளவு போதை இருந்தது. இளங்கோ, என்னை அங்கம் அங்கமாக வர்ணித்து எழுத்தாளர்கள் எல்லாம் தோற்றார்கள். நீங்கள் எழுதிய வர்ணனைகளை படிக்கும்போது நான் அடிக்கடி கண்ணாடியில் என்னை பார்த்து கொண்டேன். உங்கள் விரல்களில் மட்டுமா குறும்பு, வார்த்தைகளிலும் தான். பல இடங்களில் என்னை கடிதம் படிக்க முடியாமல் முகம் பொத்தி வெட்கப்பட வைத்திருக்கிறீர்கள். கடிதத்தில் எழுதியது போதாது என்று அதையெல்லாம் நேரில் என்னிடம் ஒத்திகை பார்க்க வேண்டும் என்று எழுத உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும். ஆனால் இளங்கோ, உங்கள் மேல் பைத்தியம் பிடித்து அலைகிற இந்த மனதிற்கு உங்களை கோபித்து கொள்ளவே தோன்றுவதில்லை. நீங்கள் என்னை அறைந்தால் கூட நீங்கள் என்னை அணைக்கிற போது ஏற்படும் அதே சிலிர்ப்புதான் ஏற்படும் என்று நினைக்கிறேன். இளங்கோ, எப்படி நீங்கள் என் மனம் முழுக்க ஆக்கிரமித்தீர்கள். வேறு சிந்தனையே இல்லை. சதா சர்வ நேரமும் உங்களையே நினைத்து பெருமூச்சு விடுகிறேன். அதிலும் நாம் சந்தித்து விட்டால் அன்றைய தினம் இரவு முழுக்க ஒரு பொட்டு தூக்கம் கூட இருப்பதில்லை. உங்கள் பேச்சு, குறும்புத்தனம், உங்கள் விரல்கள் செய்யும் சில்மிஷம், இதையே மனம் மறுபடி அசை போடும். அன்றைக்கு சினிமா தியேட்டரில் உங்களுக்கு எக்கச்சக்கமாய் தைரியம் வந்து நான் சினுங்குவதையோ தயங்குவதையோ பொருட்படுத்தாமல், ரொம்ப பொல்லாதவர் நீங்கள். அந்த சம்பவத்தை போய் வரி வரியாக வர்ணித்து எழுதியிருக்கிறீர்களே, விவஸ்தையே கிடையாது உங்களுக்கு. உங்கள் கடிதத்தை படித்தபோது எனக்கு ஒரு விபரீத கற்பனை. திடீரென்று என் அண்ணன் அபிஷேக் அறைக்குள் வந்து பார்த்துவிட்டால், கடிதத்தை பிடுங்கி படித்துவிட்டால் நினைத்தாலே பயமாக இருக்கிறது இளங்கோ. என் அண்ணன் அபிஷேக் வேறு மாதிரி கற்பனை வைத்திருக்கிறார். என்னை ஒரு பணக்காரருக்குத்தான் கல்யாணம் செய்து கொடுப்பாராம். எந்த வேலையும் இல்லாத உங்களை எனக்கு அவர் கட்டி வைப்பாரா? நம் காதலின் கிளைமாக்ஸை நினைத்தால் எனக்கு பயமாக இருக்கிறது. ஆனால் காதல் பிடித்திருக்கிறது, ரொம்ப பிடித்திருக்கிறது. என்னால் உங்களை மறக்க முடியாது இளங்கோ, மறக்கவே முடியாது. இப்படிக்கு உங்கள் உயிர் காதலி அனுபமா. கடிதத்தை படித்துவிட்டு நிமிர்ந்து அனுபமாவை பார்த்த அபிஷேக், எனக்கே சிலிர்க்குதானோ, நீ எனக்கு கூட இந்த மாதிரி அட்டகாசமா லவ் லெட்டர் எழுதினதில்ல என்றான். அபி, சும்மா கிண்டல் வேணாம். என்ன மாதிரி எழுதணும்னு நீ தானே எல்லாம் சொன்ன. நான் தந்தி பாஷையில சொன்னதை ஒரு கட்டுரை மாதிரி எழுத ஒரு தனி திறமை வேணாமா என்று அவன் மற்ற 2 கடிதங்களையும் பார்த்தான். அவற்றிலும் இளங்கோ மேல் காதல் ரசத்தை பிழிந்து பிழிந்து எழுதியிருந்தாள் அனுபமா. ரைட், இந்த லெட்டர்ஸை வைக்க வேண்டிய இடத்துல நான் வச்சிட்றேன் என்றான் அபிஷேக். உன் காதலன் எப்படி இருக்கான்? இளங்கோவா? படு சின்சியர், நல்ல புத்தி கூர்மை. ஆனால் பாவம், ஜெயிலுக்கு போக போகிறான் என்று சிரித்தான் அபிஷேக். அத்தியாயம் 8. டிஐஜி வெங்கடேசன் தன் வீட்டு மொட்டை மாடியில் அந்த அதிகாலையில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த போது வேலைக்காரன் வந்து அந்த விசிட்டிங் கார்டை பவ்யமாக நீட்டினான். வாங்கி பார்த்தார்.
மிஸ்ஸஸ் அனுபமா ரத்னபூபதி, மேனேஜிங் டைரக்டர், சக்தி கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் என்று இருந்தது. ஏற்கனவே சில விழாக்களில் அவர்கள் சந்தித்திருந்ததால் உடனே அவருக்கு நினைவு வந்தது. ரத்னபூபதியின் அழகான இளம் மனைவி. இதோ வர்றேன்னு சொல்லு, அவங்க மட்டும்தான் வந்திருக்காங்களா? கூட அவங்க பிரதரும் வந்திருக்கிறதா சொல்ல சொன்னாங்க. 2 பேருக்கும் காஃபி கொடு என்று துண்டால் வியர்வை துடைத்து கொண்டார். வெங்கடேசன் ஒரு காட்டன் சட்டையை அணிந்தபடி வீட்டின் ரிசப்ஷனுக்கு வந்தார். அங்கே அமர்ந்து காஃபி பருகி கொண்டிருந்த அனுபமாவுக்கும் அபிஷேக்குக்கும் காலை வணக்கம் சொல்லி பதிலுக்கு பெற்றுக்கொண்டு, சார், இவர் அபிஷேக், என் பிரதர் என்று அறிமுகப்படுத்தினாள். அழுத்தமான கைக்குலுக்களுக்கு பிறகு, எஸ், எனி ப்ராப்ளம் மேடம், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ என்றார் வெங்கடேசன். ஒரு டெலிகேட்டான ப்ராப்ளம் என்று அவள் துவங்க, நான் சொல்கிறேன் சார், மிஸ்டர் ரத்னபூபதி என் தங்கையோட எதேச்சியாக அறிமுகமாகி ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு இருந்தாரு. திடீர்னு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் சொன்னார். எனக்கு பிரமிப்பு, அதிர்ச்சி. யோசிச்சு பார்த்ததுல 2ஆம் தரமாக இருந்தாலும் என் தங்கைக்கு அற்புதமான வாழ்க்கை கிடைக்கும்னு பட்டதால அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க விரும்பினேன். ஆனால் அந்த சமயத்தில் அனுப்பமா இளங்கோன்னு ஒருத்தனை மனசார நேசிக்கிறதா சொன்னான். அவனோ வேலை இல்லாதவன், எந்த வருமானமும் இல்லாதவன். இதனால் அவங்க காதலை கடுமையாக எதிர்த்தேன். அனுப்பமாவை பக்குவமாக எடுத்து சொல்லி நான் தற்கொலை செஞ்சுக்குவேன்னு மிரட்டலாக சொல்லி ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணிட்டேன். அந்த இளங்கோவை நானே பர்சனலாக போய் பார்த்து என் தங்கைக்கு அமையிற நல்ல வாழ்க்கையை கெடுத்துடாதன்னு சொன்னேன். அவன் அழுதான். நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அவள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு வசனமெல்லாம் பேசினான். அதுக்கப்புறம் தான் ரத்னபூபதிக்கும் அனுப்பமாவுக்கும் கல்யாணம் நடந்தது. சரி என்று சிகரெட் கொளுத்தி கொண்டார் வெங்கடேசன். நான் சொல்கிறேன் என்ற அனுப்பமா, சார், நான் இளங்கோவை நேசித்தது உண்மை. சூழ்நிலை காரணமாக எங்கள் காதல் நிறைவேறாமல் போனதும் அவரை மறக்க முயற்சி பண்ணேன். மிஸ்டர் ரத்னபூபதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் அவரை சுத்தமாக மறந்துட்டு இவரோட என்னை முழுக்க ஈடுபடுத்திக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி நவ், வெரி வெரி லக்கின்னு கூட சொல்லலாம் என்றார் வெங்கடேசன். அதுவும் தான், இப்போ அவரோட ஆஃபீஸ் நிர்வாகத்தை நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரி தேவைன்னு விளம்பரம் கொடுத்துருந்தோம். இன்டர்வியூக்கு வந்தவங்களில் ஒருத்தர் இளங்கோ. எனக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அனு, நான் உன்னை மறந்து நாளாச்சு. இன்னும் எனக்கு நல்ல வேலை கிடைக்கல. என்னோட பழகினதுக்காக ஒரு மனிதாபிமான அடிப்படையிலையாவது எனக்கு நீ இந்த வேலையை தரக்கூடாதான்னு கெஞ்சி கேட்டது ரொம்ப உருக்கமாக இருந்துச்சு. வேலை கொடுத்தீங்களா? ஆமாம், ஒரே ஒரு நிபந்தனை சொன்னேன். என்ன? எந்த சந்தர்ப்பத்திலையும் யார்கிட்டையும் அவர் என்னோட பழைய காதலருங்கிற விபரத்தை வெளியில் சொல்லக்கூடாதுன்னு. அவர் அதை ஏற்றுக்கிட்டாரு. அவர் வேலையில் சேர்ந்து 3 மாசமாச்சு. முதல்ல ரொம்ப பவ்யமாக சின்சியராக இருந்தார். இப்போ அவரோட பேச்சில் சில மாற்றங்கள் வந்துடுச்சு. 10 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட அவசரமாக 5000 வேணும்னு கேட்டார். என்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னேன். எப்படியாவது புரட்டி நீ தந்தை ஆகணும்னு மிரட்டுற மாதிரி சொன்னார். தரலன்னா என்ன செய்வான்னு கேட்டேன். நேராக மிஸ்டர் ரத்னபூபதி கிட்ட போய், நீங்கள் ஆசையாக கல்யாணம் பண்ணிக்கிட்ட அனுப்பமா ஒரு செகண்ட் ஹேண்ட், அவன் மேலே ஃபர்ஸ்ட் ஹேண்ட் வச்சவன் நான்னு சொல்லி நீயும் நானும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவையும் நீ எனக்கு எழுதின நான் பத்திரமா வச்சிருக்கிற 3 லெட்டர்ஸையும் ஆதாரமாக கொடுப்பேன். அதுக்கப்புறம் மகாராணி வாழ்க்கை மண் தரைக்கு வந்துடும்னு மிரட்டலாக சொன்னான். எனக்கு வேர்த்து போச்சு. வேற வழி இல்லாமல் 10,000 கொடுத்தேன். இப்போ மறுபடி மிரட்டுறானா? ஆமாம், நேற்று ஆஃபீஸ் முடிஞ்சதும் என்கிட்ட வந்து 1,00,000 ரூபாய் 2 நாளில் தரணும்னு சொல்லி அதே மிரட்டலாக சொன்னான். இதை இப்படியே வளர விட்டா பெரிய ஆபத்தில் போய் முடிஞ்சிடும்னு பயந்து நான் அண்ணங்கிட்ட வந்து எல்லாம் சொன்னேன். என் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் சால்வ் பண்ண வேண்டிய இக்கட்டான பிரச்சனைங்கிறதால நாங்கள் உங்ககிட்ட வந்திருக்கோம் என்றாள் அனுப்பமா. தப்பு பண்ணிட்டீங்க. வேலையில் போகிற ஓனானை எதுக்கு கையில் எடுத்தீங்க? என்னதான் அவன் கெஞ்சினாலும் அவனை வேலை கொடுத்து பக்கத்தில் வச்சிருக்கலாமா? மிரட்டுறதுன்னு அவன் தீர்மானிச்சிட்டா வேலை கொடுக்கலன்னா கூட அவனால் செய்ய முடியும் சார். ஏன்னா அவன் சொன்ன ஆதாரங்கள் அவங்கிட்ட இருக்கிறது உண்மை என்றான் அபிஷேக். இது கொஞ்சம் சிக்கலான பிரச்சனை தான். முள்ளில் விழுந்த சேலையை கிழியாமல் எடுக்கிற கதை தான். அவனை கூப்பிட்டு அடித்து உதச்சி வான் பண்ணினா அந்த கோபத்தில் நேராக உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட போயிடுவான் என்றார் வெங்கடேசன் தன் மீசையை தடவியபடி. அதான் சார் சங்கடமாக இருக்குது. அவர் என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்காரு. நான் சொன்னதுக்காக தன்னை எத்தனையோ விதங்களில் மாற்றிக்கிட்டு இருக்காரு. என் மேலே எக்கச்சக்கமான நம்பிக்கை இருக்குது. எனக்கு ஏற்கனவே ஒரு காதல் விவகாரம் இருந்ததுன்னு தெரிஞ்சா நொந்து போயிடுவார். அவர் மனசில் ஒரு கரையாக விழுந்துடும். அது எங்களுக்குள்ள ஒரு விரிசல் வந்துடும். மனசில் விரிசல் விழுந்தா அந்த வாழ்க்கையே பெரிய அவஸ்தையாகிடும் சார். உண்மைதான். 1,00,000 கொடுத்தா அந்த ஆதாரங்களை கொடுத்துட்றேன்னு சொல்கிறானா? அதையும் கேட்டுட்டேனே, தரமாட்டானா? அவன் அப்பப்போ பணம் கேட்குறப்ப எல்லாம் நான் கேள்வி கேட்காம கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? அவனை காதலிச்சுட்டு துரோகம் செஞ்சதுக்கு அதான் தண்டனையா? நிறைய ஃபோட்டோஸ் இருக்கா அவங்கிட்ட? நிறையெல்லாம் கிடையாது சார். ஒரே ஒரு ஃபோட்டோ தான். காஞ்சிபுரம் போயிருந்தோம். அப்போ ஒரு ஸ்டூடியோவில் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு நெகட்டிவ் கூட இளங்கோ கிட்ட கிடையாது. அப்புறம் 3 லெட்டர்ஸ். 3ம் நான் இளங்கோ மேலே தீவிரமாக காதல் வச்சிருந்தப்ப உருகி உருகி எழுதினது. அதெல்லாம் என் ஹஸ்பண்ட் படித்தா
நிச்சயமா என்ன போடி நாயேன்னு அடிச்சு துரத்திடுவாரு. சரி, இப்போ அந்த ஆதாரங்கள் இல்லாம இளங்கோ ரத்ன பூபதியை சந்திச்சு தன்னோட பழைய காதல் விவகாரத்தை சொன்னா அவர் நம்புவாரா? மாட்டாரு. ஆஃபீஸில் இளங்கோ கொஞ்சம் பணம் கையாடல் பண்ணிட்டாரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் வார்னிங் கொடுத்தேன். மறுபடி ஊழல் நடவடிக்கையில் இறங்கியிருக்காரு. அவரை வேலையை விட்டு நிறுத்த போகிறேன். அதுக்கு முன்னாடி என் மேலே பழி போட்டு தான் நல்ல பேர் எடுத்துக்கிறதுக்காக இப்படி பழைய காதல்னு கதை சொல்லி என்ன உங்ககிட்ட இருந்து பிரிக்க பார்க்குறாருன்னு நான் என் கணவர்கிட்ட பொருத்தமாக சொல்ல முடியும். ரைட், அப்போ ஒன்று செய்யுங்க. அந்த இளங்கோவோட அட்ரஸ் கொடுங்க. அவன் உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற நேரத்தில் அவன் தங்கி இருக்கிற இடத்துல நீங்கள் சொல்கிற ஆதாரங்களை நான் ஸ்பெஷல் போலீஸ் 2 பேரை விட்டு ரகசியமாக தேட சொல்கிறேன். அது கிடச்சிடுச்சுன்னா பல்லு பிடுங்கின பாம்பு மாதிரி ஆயிடுவான். அந்த ஆதாரங்களை உங்கள் கைக்கு நான் ஒப்படைச்சதும் வெளியில் போடா கழுதன்னு அவனை வேலையை விட்டு துரத்திடுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி முன்கூட்டியே உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட அவன் ஆஃபீஸில் ஊழல் செஞ்சதாகவும் அதுக்காக வேலையை விட்டு நிறுத்திட்டதாகவும் சொல்லி வச்சிடுங்க. அதுக்கப்புறம் அவன் ரத்ன பூபதியை சந்திச்சா அவரே அவனை உதச்சி அனுப்புவார் என்றார் டிஐஜி வெங்கடேசன். அபிஷேக் இளங்கோவின் லாட்ஜ் விலாசத்தை ஒரு காகிதத்தில் எழுதி கொடுத்தான். எத்தனை மணிக்கு அவன் ஆஃபீஸுக்கு வருவான்? 9:30 மணிக்கெல்லாம் அவன் ஆஃபீஸில் இருப்பான். நான் இன்னைக்கே பார்க்க சொல்கிறேன். உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் மேடம். சார், இது என்னோட வாழ்க்கை சிக்கல், ரகசியமாக இருக்க வேண்டிய விஷயம். அதனால தான் போலீஸ் ஸ்டேஷன் போகாமல் அறிமுகமுள்ள உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் வந்திருக்கேன். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் மேடம். நீங்கள் சில ரகசியமான சிக்கல் சிலருக்கு ஏற்படுறதுண்டு. கவலைப்படாதீங்க. விஷயம் ரகசியமாக இருக்கும். சால்வ் பண்ணிடலாம். தேங்க்ஸ் சார் என்று கைகூப்பி விட்டு எழுந்தாள் அனுப்பமா. அபிஷேக்கும் எழுந்து கொண்டான். இருவரும் காருக்கு வந்து புறப்பட்டதும் கேட்டாள், அந்த 3 லெட்டரையும் ஃபோட்டோவையும் இளங்கோ ரூமில் நேற்று நீ வச்சப்போ உன்னை யாரும் பார்க்கல தானே அபி? நான் மாறு வேஷத்தில் போனேன். மத்தியான நேரத்தில் போனேன். வேற ஒரு ரூம்காரனை விசாரிச்சுக்கிட்டு போனேன். இளங்கோ ரூமில் கொட்டைப்பாக்கு சைஸில் பூட்டு சுலபமாக திறந்துட்டேன். வச்சுட்டு பூட்டிட்டு வந்துட்டேன். எங்கே வச்ச? கட்டிலில் மெத்தைக்கு அடியில். அந்த ஃபோட்டோ நான் பார்க்கவே இல்லை. கரெக்டாக செட் செஞ்சியா அபிஷேக்? அனு, நான் கேமராவில் வித்தை காமிக்கிறவன். நீயும் நானும் தோளில் கை போட்டுக்கிட்டு ஒரு ஸ்டூடியோவில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவில் என் தலை இருக்கிற இடத்துல அவன் அப்ளிகேஷனில் ஒட்டியிருந்த ஃபோட்டோவில் இருந்த தலையை பொருத்தமாக சூப்பர் இம்போஸ் பண்ணினேன். ஃபைனல் பிரிண்டில் இது ஒட்டு வேலைன்னு நானே சொன்னாலும் நம்ப முடியாத அளவுக்கு கச்சிதமாக அமைஞ்சு போச்சு. அந்த ஃபோட்டோவில் அந்த இளங்கோ உன்னை தத்ரூபமாக அணைச்சிக்கிட்டு இருப்பான். ரைட்டு, இப்போ திட்டத்தோட அடுத்த கட்டம். பொறு, நம்ம திட்டத்தில் அவசரமே இல்லை. லாங் டேர்ம் பிளான். என்னைக்கு ரத்ன பூபதியை நாம் செலக்ட் செஞ்சோமோ அன்னைக்கு தொடங்கின யுத்தம் இது. ரகசிய யுத்தம். இப்போ இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம். இனிமே தான் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். டிஐஜி வெங்கடேசன் உன்னை ஃபோனில் காண்டாக்ட் பண்ணட்டும், அப்புறம் சொல்கிறேன் என்றான் அபிஷேக். அத்தியாயம் 9. டிஐஜி வெங்கடேசன் முன்பாக திவ்யகுமார், சரவணன் என்கிற 2 ஆபீசர்களும் வந்து நின்று சல்யூட் அடித்துவிட்டு இளங்கோவின் அறையில் கைப்பற்றிய அனுப்பமா எழுதிய 3 கடிதங்களையும் ஒரு ஃபோட்டோவையும் மேஜை மேல் வைத்தார்கள். வெரி குட். எங்கே வச்சிருந்தாவன்? எங்களை அதிகமாக சிரமப்பட வைக்கல சார். கட்டிலில் மெத்தைக்கடியில் வச்சுருந்தான். மஃப்டியில் தானே போனீங்க? ஆமாம், நாங்கள் போனதையோ வந்ததையோ யாருமே கண்டுக்கல சார். ரூமில் பொருள்களை களைச்சி போட்டிருக்கீங்களா? எதையும் கலைக்க வேண்டிய அவசியம் ஏற்படலை சார். பூட்ட ஒரு ஹேர் பின்னுக்கு தாங்கலை, மறுபடி பூட்டிட்டோம். வெரி குட், நீங்கள் போகலாம். அவர்கள் இருவரும் வெளியேறியதும் வெங்கடேசன் அந்த கடிதங்கள் ஒவ்வொன்றையும் படித்து பார்த்தார். சில இடங்களில் நெளிந்தார். சில வரிகளை மறுபடி படித்தார். சில வரிகளுக்கு உதடு பிரியாமல் சிரித்து கொண்டார். மொத்தத்தில் ஒரு லேசான சூடு உடம்பு முழுக்க பரவி இருந்தது. போனை எடுத்தார். ஹலோ, அனுப்பமா ரத்னபூபதி ஹியர். குட் ஆஃப்டர்நூன். நான் டிஐஜி வெங்கடேசன் பேசுகிறேன். சொல்லுங்க சார். பாம்போட பல்ல பிடுங்கியாச்சு. ஓ மை குட்னஸ், கிடச்சிருச்சா? இப்போதான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு ஃபோட்டோவும் 3 லெட்டர்ஸும். படித்து பார்த்தேன். அது என் கடமை. வெரி ஹார்ட் ஸ்டஃப். புத்தகமாக போட்டால் பிரமாதமாக சேல்ஸ் ஆகும் மேடம். யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் புத்தகமாக போடலாம்னு சொல்கிறீங்களே சார். சும்மா ஃபன்னுக்காக சொன்னேன். அவனுக்கு உடனே நீங்கள் கல்தா கொடுக்கலாம். அதுக்கு மேலேயும் ஏதாச்சும் செஞ்சா எனக்கு சொல்லுங்க. அதெல்லாம் என்கிட்ட தான் பத்திரமா இருக்கு. எப்போ வந்து வாங்கிக்கிறீங்க? இன்னைக்கு வந்த மாதிரியே நாளைக்கு காலையில் உங்கள் வீட்டுக்கு வரேன் சார். நீங்கள் பண்ணுற உதவிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல, காலையில் வாங்க. வச்சிடட்டுமா? ஃபோனை வைத்த அனுப்பமா உடனே ரிசீவரை எடுத்து அபிஷேக்கிற்கு ஃபோன் செய்தாள். டிஐஜி சொன்ன விவரங்களை சொன்னாள். வெரி குட். அப்போ அடுத்த கட்டத்துக்கு வரலாம். நான் சொல்ற மாதிரி செய்யணும். அபிஷேக் ஆலோசனை சொல்ல துவங்கினான். மாலை மணி 4:30. அனுப்பமா தன் மேஜையில் இருந்த இன்டர்காம் எடுத்தாள். இளங்கோ, கொஞ்சம் வாங்க. வெளியே ஹாலில் தன் மேஜையில் வேலை பார்த்து கொண்டிருந்த இளங்கோ எழுந்து அவளுடைய தனி அறைக்கு வந்து நின்று எஸ் மேடம் என்றான். நான் உங்க மேல எவ்வளவு தூரம் நம்பிக்கை வச்சு எவ்வளவு பொறுப்பான வேலைகளை எல்லாம் கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கிறப்ப நீங்க இப்படி கீழ்த்தரமா நடந்துக்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றாள் அனுப்பமா. அதிர்ச்சியோடும் குழப்பத்தோடும் அவளை பார்த்தான்.
நீங்க என்ன சொல்றீங்க மேடம்? எனக்கு புரியல. புரியலையா? இன்னைக்கு பேங்க்ல இருந்து என்னோட பர்சனல் செலவுக்காக 25,000 பணம் வித்ரா செஞ்சு கொண்டாந்து என் மேஜர் டிராயர்ல வச்சிருந்தேன். 100 ரூபாய் கட்டுல 2ம் 50 ரூபாய் கட்டுல ஒரு கட்டும் பேங்க் ஸ்லிப்போட வச்சிருந்தேன். டிராயரை பூட்டல. இப்போ 15,000 தான் இருக்கு. ஒரு 100 ரூபாய் கட்ட காணோம் இளங்கோ. இளங்கோவுக்கு சுறுசுறுவென்று கோபம் வந்தது. அதுக்காக என்றான். என்னோட ரூமுக்கு ஒரு நாளைக்கு 100 தடவை வர்றவர் நீங்க தானே இளங்கோ? மேடம், நீங்க என்ன அவமானப்படுத்துறீங்க. திருட்டுங்கிறது பாராட்டப்பட வேண்டிய விஷயமா இளங்கோ? பணத்தை நீங்க எடுத்ததா பார்த்த சாட்சி இருக்கு. நெவர். யார் சொன்னது அப்படி? அபாண்டம். அப்போ நீங்க ஒத்துக்க போறது இல்லையா? மேடம், நான் தப்பு செஞ்சிருந்தா தானே ஒத்துக்க முடியும். சந்தேகப்படுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அனாவசியமான சந்தேகம். யாரோ வேணும்னே என் மேல பழி போட்டிருக்காங்க. இளங்கோ, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா உங்க மேஜையை நான் சோதனை போடலாமா? தாராளமா என்றான் இளங்கோ. வாங்க என்று எழுந்தாள் அனுப்பமா. இருவரும் வெளியே நீளமான ஹாலில் 3 வரிசைகளாக இருந்த மேஜைகளில் முதல் வரிசையில் முதல் மேஜை அருகே வந்ததும், மேனேஜர் என்று அவரை அழைத்து, பணம் 10,000 காணோம்னு உங்ககிட்ட சொன்னேனா இல்லையா என்றாள். ஆமா என்றார் மேனேஜர். அந்த பணத்தை இந்த இளங்கோ எடுத்ததை பார்த்த ஒரு ஸ்டாஃப் என்கிட்ட சொல்லிட்டாரு. அவர் தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டா இளங்கோவால தனக்கு தொந்தரவு ஏற்படலாம்னு நினைக்கிறாரு. இவரை விசாரிச்சுட்டேன், மறுக்கிறாரு. முதல்ல இவரோட மேஜைய, இவர் எடுத்துக்கிட்டு வர்ற சூட்கேஸை எல்லாம் சோதனை போடுங்க என்றால் உத்தரவாக. அலுவலகத்தில் வேலை பார்க்கிற அத்தனை பேரும் எழுந்து வந்து அங்கே வட்டமாக கூடி நிற்க மேனேஜர் சோதனை செய்ய துவங்கினார். எல்லோரின் கண்களும் பதட்டமாக அவர் கைகளை தொடர்ந்து கொண்டிருக்க, மேஜையின் டிராயரில் கார்பன் ஷீட்ஸ் இருக்கும் பெட்டிக்குள்ளிருந்து ஒரு 100 ரூபாய் கட்டை அவர் எடுத்ததும் இளங்கோ அதிர்ந்து போனான். இளங்கோ, இதென்ன? இது உங்க பணம்னு சொல்ல போறீங்களா? இதை பாருங்க, பேங்க் ஸ்லிப் இருக்கு. இன்னைய தேதி கூட ரப்பர் ஸ்டாம்பில் குத்தி இருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? மேடம், இந்த பணம் எப்படி என் மேஜைக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியாது. இதான் வழக்கமா எல்லாரும் சொல்ற பதில். நியாயமா இப்ப நான் போலீஸை கூப்பிடணும். ஆனா உங்க எதிர்காலத்தை கெடுக்க விரும்பல. இந்த நிமிஷமே உங்களை வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்றேன். நீங்க போகலாம். மேடம், மேடம் வார்த்தை இல்லாமல் தவித்தான். இது சம்பந்தமா இனிமே நான் உங்ககிட்ட பேச விரும்பல. நீங்க போகலாம் என்று விட்டு வேகமாக தன் அறைக்கு சென்றாள் அனுப்பமா. எல்லோரின் கண்களும் தன்னையே கொத்துவதை பார்த்து தலையை தொங்க போட்டு கொண்ட இளங்கோ நொந்து நடந்து வெளியேறினான். அவங்க தான் சொன்னாங்கன்னு நீங்களும் மௌனமா வெளியில வந்துட்டா என்ன அர்த்தம்? அப்போ அந்த திருட்டை நீங்க செஞ்சதா ஒத்துக்கிட்ட மாதிரி தானே அர்த்தம் என்றாள் படபடப்பாக அமுதா. அதே வார்த்தைகளை தன் மொழியில் கேட்டன கடல் அலைகள். யாரோ எனக்கு வேண்டாதவங்க என் மேல திருட்டு பட்டம் கட்டணும்னு தீர்மானிச்சு மேடம் டிராயர்ல இருந்து பணத்தை திருடி என் டிராயர்ல வச்சுட்டு நான் எடுத்ததை கண்ணால பார்த்ததா மேடத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆபீஸ்ல அத்தனை பேர் முன்னிலையில மேனேஜர் பணத்தை என் மேஜையில இருந்து எடுத்தாரு. இந்த சூழ்நிலையில நான் தப்பு செய்யலன்னு யாருமே நம்ப தயாரா இல்ல அமுதா. போலீஸை கூப்பிடாதது அவங்க பெருந்தன்மை. எனக்கு அவமானத்துல உயிரே போயிடுச்சு. என்ன நல்லவன்னு எப்படி நிரூபிக்கிறதுன்னு புரியல அமுதா என்றான் மணலை ஒரு கையால் அலைந்து கொண்டிருந்த இளங்கோ. நீங்க திருடலங்கிறப்போ எதுக்காக பயப்படணும்? போலீஸை கூப்பிடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? புரியாம பேசுறிய நீ. என் மேஜைக்கு பணம் எப்படி வந்துச்சுன்னு என்னால பதில் சொல்ல முடியாதப்ப எந்த போலீஸ் வந்தாலும் என்னதானே சந்தேகப்படும்? அப்படி அங்க உங்களுக்கு யாருங்க எதிரி? தெரியலையே. அந்த பர்சனல் செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு ப்ரமோஷன்ல வரணும்னு ஆபீஸ்ல பல பேர் துடிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். நான் நேரடியா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டதுல என் மேல யாருக்காச்சும் பொறாமை ஏற்பட்டிருக்கலாம் அமுதா. எதுவா இருந்தாலும் இப்படி திருட்டு பழியோட நீங்க அந்த ஆபீஸை விட்டு வெளியில வர்றது ரொம்ப கொடுமை இளங்கோ. நான் சொல்ற மாதிரி கேப்பீங்களா? சொல்லு. நாளைக்கு உங்க மேடத்தை வீட்டுல தனிமையில போய் சந்திச்சு நீங்க மறுபடி என்ன வேலையில சேர்த்துக்கலனாலும் பரவாயில்ல. ஆனா ஆண்டவன் சத்தியமா நான் திருடல. என்ன திருடனாக்கின சதிகாரன் நாளைக்கு எதையும் செய்யலாம். உங்களுக்கே ஆபத்தா அவன் மாறலாம். அதை மட்டும் மனசுல வச்சுக்கங்கன்னு சொல்லிடுங்க. சரி என்ற இளங்கோ நாளையில இருந்து மறுபடி ஒரு நல்ல வேலை தேட ஆரம்பிக்கணும் என்று பெருமூச்சு விட்டான். அத்தியாயம் 10. மாலை மணி 6:30. பங்களாவின் சிட் அவுட்டில் மூங்கில் நாற்காலியில் அமர்ந்து சிகரெட் பிடித்து கொண்டிருந்தார் ரத்னபூபதி. அவர் அருகில் வந்து அமர்ந்தால் அனுப்பமா. சொல்லு அனு, இன்னைக்கு கிளப்புக்கு போக வேணாம்னு எதுக்கு சொன்ன? இன்னைக்கு நம்ம ஆபீஸ்ல ஒரு தப்பு நடந்து போச்சுங்க. என்ன? இளங்கோ 10,000 திருடின மாதிரி வேற ஒரு ஸ்டாப் செட்டப் செஞ்சுட்டான். அதை நம்பி இளங்கோவை நான் டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். இளங்கோவும் போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாஃபுக்கு மனசு கேட்காம வந்து என் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிடுங்கம்மா, ஒரு பொறாமையில் அப்படி செஞ்சுட்டேன். அனாவசியமா ஒருத்தர் வேலையை விட்டு போறது கொடுமை. அவரை சமாதானப்படுத்தி சேர்த்துக்காங்க. இந்த மாதிரி கேவலமான காரியம் செஞ்சது நான் தான்னு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கம்மா. அப்புறம் நான் யார் முகத்திலையும் முழிக்க முடியாதுன்னு அழுதான் என்றால் பொய் நாயகி அனுப்பமா. யார் அது? அவன் பேரை சொன்னா அவன் மேல நீங்க வச்சிருக்கிற இமேஜ் போயிடும். வேணாம், நான் சொல்லல. அவன் தான் திருந்திட்டானே. இப்ப நீங்க எனக்காக ஒரு காரியம் செய்யணும். என்ன?
அந்த இளங்கோவுக்கு நீங்க ஃபோன் பண்ணி நம்ம வீட்டுக்கு 8:30 மணிக்கு வர சொல்லுங்க டியர். நானே வேலையை விட்டு நிறுத்திட்டு நானே ஃபோன் பண்றதுக்கு சங்கோஜமா இருக்கு. அவர் இங்க வந்ததும் நான் அவசரப்பட்டதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு நாளையில இருந்து வேலைக்கு வர சொல்றேன். அவ்வளவுதானே, செஞ்சுட்டா போச்சு. அவர் கோவமா இருப்பாரு. ஆனா ஒரு நல்ல திறமையான ஆள். அவரோட சர்வீஸை நான் இழக்க விரும்பல. நீங்க 8:30 மணிக்கு வர சொல்லி மட்டும் சொல்லுங்க. மத்த எந்த விவரமும் போன்ல சொல்ல வேணாம். நான் பேசினா ஒருவேளை அவர் வராம கூட போகலாம். அதான் இரு என்று ரத்ன பூபதி டீஃபாய் மேல் இருந்து ஹேண்ட்செட் எடுத்து அதன் ஆன் பட்டனை போட்டுக்கொண்டு நம்பர் சொல்லு அனு என்றார். அது ஒரு லாட்ஜ். ரூம் நம்பர் 19ல இளங்கோவை பேச சொல்லுங்கன்னு கேட்டுக்கணும் என்றவள் எண் சொல்ல சொல்ல தொட்டார். ஹலோ, 19ஆம் நம்பர் ரூம்ல இருக்கிற இளங்கோவை பேச சொல்லுங்க என்றார். காத்திருந்தார். ஹலோ, இளங்கோ பேசுறேன். நான் சக்தி கார்மெண்ட்ஸ் ரத்ன பூபதி பேசுறேன். வணக்கம் சார். வணக்கம். ஆபீஸ்ல நடந்த சம்பவம் பத்தி என் மிஸ்ஸஸ் என்கிட்ட சொன்னாங்க. அது சம்பந்தமா நான் பர்சனலா உங்ககிட்ட கொஞ்சம் பேச விரும்புறேன். ஒரு 8:30 மணிக்கு என்னோட வீட்டுக்கு நீங்க வர முடியுமா? சார், சத்தியமா நான் அந்த தப்பை செய்யல சார். தெரியும், அது சம்பந்தமா தான் பேசணும். 8:30 மணிக்கு வந்துருங்க, நேர்ல பேசிக்கலாம். சரி சார், வரேன். போனை வைத்துவிட்டு, அது சரி, உடனே வர சொல்லாம அதென்ன 8:30 மணிக்கு வர சொன்னவன என்றார் ரத்ன பூபதி. 7:30 மணிக்கு தானே வீட்டுல எல்லா வேலைக்காரங்களும் வேலையை முடிச்சுட்டு புறப்பட்டு போவாங்க. அவனை வேலையை விட்டு நிறுத்தினது டிரைவர் மூலமா வீட்டுல உள்ள எல்லாருக்கும் தெரியும். அவனை நானே மறுபடி கூப்பிட்டு பேசுறது யாருக்கும் தெரிய வேணாமேன்னு நினைச்சேன். அது கரெக்டு தான் என்ற ரத்ன பூபதி தன் ரிஸ்ட் வாட்சில் மணி பார்த்து கொண்டு, திஸ் இஸ் த டைம் ஃபார் மை ஃபர்ஸ்ட் பெக் என்று எழுந்தார். வாங்க, நான் சர்வ் பண்றேன். இருவரும் படுக்கை அறைக்குள் வந்தார்கள். ரத்ன பூபதி கட்டிலில் அமர அனுப்பமா ரெஃப்ரிஜிரேட்டரில் இருந்து கருப்பு லேபிள் ஜானி வாக்கர் விஸ்கி பாட்டிலையும் ஐஸ் கியூப்ஸும் கொண்டு வந்து வைத்தாள். சோடா எடுத்து வந்தாள். மது கிளாஸ் எடுத்து அதில் அளவாக விஸ்கி ஊற்றி சோடா கலந்து ஐஸ் கட்டிகள் போட்டு அவரிடம் தந்தாள். ஒரு நாளைக்கு நீயும் கொஞ்சமா குடிச்சு பாரேன். நீங்க ரொம்ப வற்புறுத்தினீங்கன்னு ஒரு கிளாஸ் பீர் குடிச்சதுக்கே அன்னைக்கு கிருகிருன்னு ஆயிடுச்சு. வேணாங்க என்று சென்று ஸ்டீரியோ டெக்கில் அவருக்கு பிடித்த வெஸ்டர்ன் கிளாசிக் டிஸ்க் போட்டாள். ரத்ன பூபதி இசையை அனுபவித்தபடி குடிக்க துவங்கினார். அவள் அவர் அருகில் வந்து அமர்ந்து சுவாரஸ்யமாக பேச துவங்கினாள். கிளாஸில் விஸ்கி தீர தீர ஊற்றினாள். 4வது ரவுண்டில் ரொம்ப ஏறி போய் ஆட முற்பட்டு பொத்தென்று கட்டிலில் விழுந்து விட்டார் ரத்ன பூபதி. மணி 7:30. பங்களாவின் வேலைக்காரர்கள் அனைவரும் புறப்பட்டார்கள். டிரைவர்களையும் வேலை எதுவும் இல்லை என்று சொல்லி அனுப்பி வைத்தால் அனுப்பமா. வாட்ச்மேன் மட்டும் தன் 4 செல் டார்ச் லைட்டில் புதிய பேட்டரிகள் மாட்டிக்கொண்டு கேட் அருகில் கூண்டில் உட்கார்ந்து கொண்டு சார்மினார் புகைத்தான். அனுப்பமா தன் அறைக்கு வந்து போன் செய்தாள். அபிஷேக், ரத்ன பூபதிய செம்மையா குடிக்க வச்சுட்டேன். மயக்கத்துல கிடக்குறாரு. 8:30 மணிக்கு இளங்கோ நிச்சயமா வருவான். நீ புறப்பட்டு வரலாம். வாட்ச்மேன் தவிர வேற யாரும் இல்ல. 8:15க்கு அவனை அனுப்பிச்சிடுறேன். நீ சீக்கிரம் வந்துரு. நான் வந்துடுறேன். நீ டிஐஜிக்கு ஃபோன் பண்ணிட்டியா? இன்னும் இல்ல. பண்ணிடு. நான் சொல்லி கொடுத்தபடி பேசிடு. சரி. போனை வைத்தாள். எடுத்தாள். 6 எண்களை தொட்டு, மிஸ்டர் வெங்கடேசன் சார்கிட்ட பேசணும். அனுப்பமான்னு சொன்னா அவருக்கு தெரியும். 1 நிமிடம் காத்திருக்க சொல்லப்பட்டு, ஆனால் 15 வினாடிகளில், குட் ஈவினிங் மேடம், சொல்லுங்க என்றார் வெங்கடேசன். சார், நிலைமை விபரீதமா போயிடும் போலிருக்கு சார் என்றாள். என்னாச்சு? இன்னைக்கு ஈவினிங் இளங்கோவை என் ரூமுக்கு வர சொன்னேன். அவன் ரூம்ல இருந்து அந்த லெட்டர்ஸையும் போட்டோவையும் கட்டில்ல மெத்தைக்கு அடியில இருந்து எடுத்துட்டேன். இனிமே உன்னால எதுவும் செய்ய முடியாது. இனிமே நீ என் ஹஸ்பண்டுகிட்ட சொல்றதுனா தாராளமா சொல்லிக்க. உன்னை வேலையில இருந்தும் நீக்க போறேன்னு சொல்லி சாமர்த்தியமா அவன் மேல திருட்டு பழி போட்டு எல்லாரும் முன்னாடி டிஸ்மிஸ் பண்ணேன். வெரி குட். என்ன சொன்னா? என்னை முறைச்சுக்கிட்டே போனான். நான் வீட்டுக்கு வந்து அவர்கிட்ட நான் இளங்கோவை டிஸ்மிஸ் பண்ணதை சொன்னேன். அவருக்கு என் மேல கோபம் வந்துருச்சு. அவருக்கு இளங்கோ மேல அபாரமான நம்பிக்கை. அவன் இந்த மாதிரி தப்பெல்லாம் செஞ்சிருக்க மாட்டான்னு சொன்னதோட இல்லாம இளங்கோ தங்கி இருக்கிற லாட்ஜுக்கு ஃபோன் பண்ணி அவனை தன்னை வந்து பார்க்க சொல்லியிருக்காரு. அவனும் வரேன்னு சம்மதிச்சிருக்கான். எப்போ வரான் அவன்? 9 மணிக்கு அவனை வர சொல்லியிருக்காரு. இப்போ அவர் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு வேற இருக்காரு. இந்த நிலைமையில என்னோட பர்சனல் போன்ல இளங்கோ என்னை கூப்பிட்டு இப்போ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பேசினான். என்ன சொன்னான்? எங்க வீட்டுக்கு புறப்பட்டு வர வழியில ஒரு பப்ளிக் பூத்துல இருந்து பேசுறதா சொன்னான். உன் புருஷனே என்ன பேச வர சொல்லியிருக்காரு. நான் பேசத்தான் போறேன். ஆதாரம் இல்லைன்னாலும் நான் சொல்ற வார்த்தைகளை நம்புவார் அவரு. உன்னோட லவ் விவகாரம் எல்லாம் ஒன்னு பாக்கி விடாம சொல்ல போறேன்னு சொன்னான். அவன் ஆதாரம் இல்லாம சொன்னா எப்படி நம்புவார் ரத்ன பூபதி? நான் செட்டப்பா திருட்டு பட்டம் கட்டினேன். ஆனா அவர் இளங்கோ திருடி இருப்பான்னு சந்தேகப்பட தயாரா இல்லையே. அவன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிற என் புருஷன் அவன் சொல்றதெல்லாம் ஆதாரம் எதிர்பார்க்காமலேயே நம்பிட்டா என்ன பண்றதுன்னு பயமா இருக்கு. 9 மணிக்கு நீங்க என் வீட்டுக்கு வர முடியுமா சார்? ப்ளீஸ். ரைட், நான் வரேன். அவன் வரட்டும். அவனை உங்க புருஷனை சந்திக்க விடாம நான் டீல் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார் என்றாள் அனுப்பமா.
அத்தியாயம் 11. இரவு 8:15க்கு அனுபமா இன்டர்காம் மூலமாக வாட்ச்மேனை அழைத்தாள். 50 ரூபாய் நோட்டை கொடுத்தாள். ஐயாவுக்கு அரை பிளேட் சிக்கன் 65 வேணுமா, சைக்கிள் எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வந்துரு என்றாள். அவன் புறப்பட்டு போனதும் 3வது சந்தில் தன் காரை நிறுத்திவிட்டு இங்கே அருகில் ஒரு இருட்டு தீவில் காத்திருந்த அபிஷேக் உள்ளே வந்தான். வந்ததும் கேட்டான், ரத்னபூபதி இன்னும் போத மயக்கத்துல தானே இருக்காரு? ஆமா. கைகளில் கிளவுஸ் அணிந்திருந்த அபிஷேக் மாடியில் ரத்னபூபதியின் படுக்கை அறைக்கு சென்றான். ரத்னபூபதியை பார்த்தான். கொடுத்து வச்சவையா நீ, போதை மயக்கத்திலேயே அப்படியே நீ சாக போற என்று மனதில் சொல்லிக் கொண்டான். ஒரு நாற்காலியில் அமர்ந்தான். சரியாக 8:30 மணிக்கு அழைப்பு மணி ஒலித்தது. அனுபமா சென்று கதவை திறக்க தயக்கத்துடன் நின்றிருந்தான் இளங்கோ. சார் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தாரு. தெரியும், சொன்னாரு. இப்படி உக்காருங்க, கேட்டுட்டு வரேன். அனுபமா மாடிக்கு படுக்கை அறைக்கு வந்து கதவை சாத்திவிட்டு அபிஷேக்கை பார்த்து தலையசைத்ததும் அவன் எழுந்தான். தான் விதவையாகிறதுக்காக சந்தோஷப்பட போற முதல் பொண்ணு நீதான் அனு என்று கிளவுஸ் விரலால் அவள் கன்னத்தில் செல்லமாக கிள்ளிய அபிஷேக் கட்டிலில் மல்லாந்திருந்த ரத்னபூபதியை நெருங்கினான். அவர் கழுத்தில் 2 கைகளையும் வைத்தான். மெல்ல மெல்ல அழுத்தத்தை அதிகரித்து அவர் கைகள் துடித்து ஒரு முழு அளவு போராட்டம் துவங்கும் முன்பாக கழுத்தை வலுவாக நெரித்து ரத்னபூபதி தலை சாய்த்து ரொம்ப சுலபமாக செத்துப்போனார். குளிரறையில் ஒரு குளிர்விட்டு போன சூடான கொலை அனுபமாவின் பார்வையிலேயே நடந்தேறியது. அடுத்த அந்த அறையில் ஒரு போராட்டம் நடந்தது போல அங்கங்கே பொருள்களை கலைத்தான், உருட்டி விட்டான். அடுத்த அபிஷேக் அந்த அறையை விட்டு வெளியேறி மாடியிலேயே இருந்த மற்றொரு அறைக்குள் நுழைந்து பதுங்கினான். அனுபமா கீழே இறங்கி வந்தாள். இளங்கோ, அவர் உங்களை மாடிக்கு ரூமுக்கு கூப்பிடுறாரு, போங்க என்றாள். இளங்கோ மெதுவாக படியேறி மாடிக்கு வந்து அந்த அறைக்குள் தயங்கி வந்தவன் அறையின் அலங்கோலம் கண்டு குழம்பி கட்டிலின் மேல் படு நிச்சயமாக ரத்னபூபதி இறந்து போய் கிடப்பதை பார்த்து பதறி திரும்ப சட்டென்று அந்த அறையின் கதவை இழுத்து மூடினாள் அனுபமா. அவன் ஓடி வந்து கதவை தட்டினான். என்ன மேடம் இதெல்லாம்? உங்க ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சு? ஏன் என்ன ரூமுக்குள்ள விட்டு கதவை சாத்தினீங்க? கத்தினான். அவள் லட்சியம் செய்யாமல் இறங்கி வந்து போன் எடுத்து குரலில் பதட்டமும் அழுகையும் சேர்த்து கொண்டு, டிஐஜி சார், எதிர்பாராத பெரிய விபரீதமே நடந்து போச்சு. இப்ப கொஞ்சம் முன்னாடியே வந்துட்ட இளங்கோ. நான் கெஞ்சினதையும் மீறி மாடியில என் புருஷன் ரூமுக்கு போய் எங்க லவ் மேட்டரை சொன்னதோட என் இடது தொடையில மச்சம் இருக்குன்னு சொல்லிட்டான். குடிபோதையில இருந்த ரத்னபூபதி என்ன அரைஞ்சாரு. அவனையும் அடிக்க போக நடந்த போராட்டத்துல இளங்கோ அவரை என் கண் எதிரிலேயே கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டான். அவன் தப்பிச்சு போயிடாம இருக்கிறதுக்காக ரூமை வெளிப்பக்கம் தாழ்பால் போட்டுட்டு உடனே உங்களுக்கு போன் பண்ணேன். அவர் போயிட்டார் சார், போயிட்டார் என்று பெரிய குரலில் அழத் துவங்க, தைரியமா இருங்க, இதோ வரேன் என்றார் வெங்கடேசன். போனை அவள் வைத்ததும், சூப்பர் நடிகதான் நீ, இனி நான் சொல்லி கொடுத்தபடி சமாளி. போலீஸ் மூலமா இல்லைன்னா போலீஸ் முன்னிலையில எனக்கு தகவல் வந்ததும் நான் அதிர்ச்சியோட மலர் வளையம் வாங்கிட்டு வரேன். உன் அழுகையில வேஷம் இருக்கவே கூடாது. ஆல் தி பெஸ்ட் அனு என்று சொன்ன அபிஷேக் விரைவாக வெளியேறினான். சில நிமிடங்களில் வந்த டிஐஜி வெங்கடேசன் கையில் நிமிர்த்தின துப்பாக்கியோடு படுக்கையறை கதவை திறந்து உள்ளே குழப்பத்துடன் நின்றிருந்த இளங்கோவை பார்த்து, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட், தப்பி ஓட பார்த்தா சுட்டுடுவேன் என்றார். ஐயோ, என்ன எதுக்காக கைது பண்றீங்க? எனக்கு எதுவும் புரியல, எல்லாமே ஒரே சதியா இருக்கு என்று அவன் கழுத்தில் கை வைத்து முன்னால் தள்ளினார். நடடா கொலைகார நாயே, பாவி, என் புருஷனை இப்படி அநியாயமா கொன்னுட்டியடா என்று ஆவேசமாக கத்தின அனுபமாவை அதிர்ச்சியில் உறைந்து போன கண்களுடன் பார்த்த இளங்கோ போலீஸ் ஜீப்பை நோக்கி நடத்தப்பட்டான். முதல் பாகம் நிறைந்தது. இதோட 2ஆம் பாகத்துக்கான லிங்கை கமெண்ட் பாக்ஸில் பின் செஞ்சுருக்கேன். அதை கிளிக் பண்ணி கேளுங்க.